श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गां रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेणे अस्मद्गुरोद्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये பூமன்னுமாது பொருந்தியமார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறனணி பணிந்து இந்தவன் பல்ஹலையோர் தாம் மன்ன வந்த விராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே உபவீதின ஊர்ಧ್ವபுண்ட்ரவந்தம் த்ரிஜஹத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாஹமீடே சிகையாசேகரிணம் பதிம் யதீனாம். ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய அவதார உற்சவம் முன்னிட்டு ராமானுஜருடைய அவதார தினத்திலேருந்து இன்னைக்கு 10வது நாள், 10 நாளாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். யதிராஜ வைபவம் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த ராமானுஜர் பற்றின மங்களாசாசனங்கள் மூலமாக ராமானுஜருடைய பெருமையை நம்ம இந்த உபன்யாசம் மூலமாக பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். அதில் நேற்று ஸ்ரீ யதிராஜ வைபவம் பார்த்தோம். கடைசி 3 நாள் எப்படின்னா, அந்த நடு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ண மாதிரி குரு பங்கி ஹாரம் அப்படின்னு ராமானுஜருக்கு முன் ஆச்சாரியர்கள், ஒரு நாள் ராமானுஜருக்கு பிறகு வந்த ஆச்சாரியர்கள், ராமானுஜர் நடுநாயகமாக இருக்கார் அப்படின்னு யதிராஜ வைபவம் ஸ்ரீ வடுக நம்பிகள் பண்ணது மூலமாக பார்த்தோம். அப்படி ஒவ்வொரு நாளுமே ராமானுஜருடைய வைபவம், அவர் திருமேனி வைபவம், அவர் பண்ண கிரந்த வைபவம், அவர் திவ்ய தேசங்களுக்கு பண்ண கைங்கரியம், நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண நமக்கு காட்டி தந்த இந்த எம்பெருமானார் தரிசனம் அப்படின்ற ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய தரிசனம் அப்படின்ற இந்த சம்பிரதாயத்தினுடைய பெருமை எல்லாம் பார்த்துட்டு வந்திருந்தோம். இந்த 9 நாளுடைய சாரமாக இந்த 10வது நாள் ஒரு ரீகேப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது அழகாக மங்களமாக இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு பெருமாளுடைய அனுகிரகம், பாஷ்யக்காரருடைய அனுகிரகம். அதையுமே வடுகு நம்பிகள் அழகாக நமக்கு யதிராஜ மங்களம் அப்படின்னு ஸ்தோத்திரம் அருளி செய்திருக்கார். மங்களம் எதுக்குமே நம்ம முடிக்கும் பொழுது, ஒரு ஸ்ரீராமநவமி முடிக்கும் போது ராமனுக்கு மங்களம் பாடி ஆர்த்தி பண்ணுறோம், மங்களஹாரத்தின்னு சொல்கிறோம். மங்களம் கல்யாணங்கள்லையும் மங்களம் பாடுறோம். அதுவும் பெருமாள் முன்னிட்டு தான் அந்த சங்கீதங்கள்லாம் அமையிறது. சகல லோகமும் மங்களமாக இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீ யதிராஜருடைய காட்டி கொடுத்த பாதை. இந்த சம்பிரதாயம் மூலமாக நம்ம எல்லாருமே பகவானை கைங்கரியம் பண்ணி ஆச்சாரியன் அனுகிரகத்தினால சரணாகதி பண்ணி பெரிய வீடு என்கின்ற மோட்சத்தை பெற்று அங்கேயும் பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றது இந்த சம்பிரதாயம் காட்டி கொடுக்கறது. அப்படி அப்பேற்பட்ட நமக்கு காட்டி கொடுத்த ராமானுஜருக்கு மங்களம் அப்படி அது அவருடைய அழகாக அந்த வைபவமாக சொல்லிட்டு வரார். அப்பேற்பட்ட வடுகு நம்பிகள் அவருடைய தனியன் ஸ்ரீராமானுஜ யோகீந்திர க்ஷீர கைங்கரியசாலினே நமஸ்யாந்திராபூர்ணாய மகனீய குணாயத்தே அப்படின்னு க்ஷீர கைங்கரியம் நேற்றே பார்த்தோம். தனியனுடைய அர்த்தத்தை, ராமானுஜருக்கு க்ஷீர கைங்கரியம் பண்ணுறவர், ஆந்திராபூர்ணர் அப்படின்ற ஒரு திருநாமம். அப்பேற்பட்ட மகனீய குணங்கள், அத்தனை கல்யாண குணங்களும் ராமானுஜர் அனுகிரகத்தினால இவருக்கும் உண்டு அப்படின்னு அப்பேற்பட்டவரை நமஸ்கரித்து இந்த தனியை இந்த யதிராஜ மங்களம் ஆச்சரியமான, ஏற்கனவே சொன்னோம். இத்தனை 10 நாள், இந்த 9 நாள் பார்த்தத்தினுடைய சாரமான உபன்யாசம் தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு நமக்கு. அப்படியே அதில் முதல்ல ஸ்ரீ பராங்குசபாதாப்ஜ சுரபீகிருத மௌளயே ஸ்ரீவத்ஸசிஹ்னநாதாய யதிராஜாய மங்களம். ராமானுஜர் அவதாரம் பண்ணி பலவிதமாக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு. அதில் முக்கியமாக ராமானுஜர் அவதாரத்துக்கு எது முக்கியம், ராமர் அவதாரம் பண்ணார், எது முக்கியம்னா ராவண நிகிரகம் பண்ணணும் அப்படின்றது அது முதல் கிடையாது.
அப்படின்னா அவர் இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடுறோம் இல்லையா? நரசிம்மர் போல் வந்து உடனே ஹிரண்ய கசுப்புவை வதம் பண்ணியிருக்கலாம். இல்லை அங்கிருந்தே சக்கரத்தை பிரயோகம் பண்ணி ராவணனை வதம் பண்ணியிருக்கலாம். வைகுண்ட லோகத்திலிருந்தே சக்கரம் சங்கல்பம் பண்ணாலே போகணும். இங்கே அவதாரம் பண்ணி இத்தனை வருஷம் இருந்து 14 வருஷம் காட்டில் இருந்து அத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணுறது எதுன்னா சரணாகத வத்சலன் அப்படின்னு சரணாகதி மார்க்கத்தை இந்த லோகத்தில் காட்ட ஒவ்வொருத்தருக்கும் சபரி மோக்ஷம் ஜட்டாயுவுக்கு அனுகிரகம் பண்ணுறேர், விபீஷண சரணாகதி இத்தனையும் அனுகிரகம் பண்ணி நமக்கு காட்டுறேன். அப்போ தர்மத்தை காட்டவே தர்ம சம்ஸ்தாபனம், அதுலேயும் முக்கிய தர்மமான சரணாகதி தர்மத்தை காட்டவே ஸ்ரீமத் ராமாயணம் ராமனுடைய அவதாரம் நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி ராமானுஜ அவதாரத்தில் முக்கிய காரணம் எதுன்னா பிரம்மசூத்திரம், அதுக்கு வியாக்கியானம் பண்ண விசிஷ்டாத்வைத பரமாக வேதாந்தங்களுக்கு வெவ்விரமான அர்த்தங்கள் கொடுத்துட்டா. பிரமாணம் நமக்கு எதுக்கு முக்கியம், பிரமாணம் எதுக்கு முக்கியம்னா அது பகவான் அடைய காட்டித்தர ஒரு பாதையாக இருக்குது. அப்பேற்பட்ட வேதாந்தத்தினால தான் பரபிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும், அவரை அடைய உபாயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அதனுடைய அர்த்தங்களே மாறிடுத்துன்னா அப்போ சகல ஜனங்களும் தத்தளிச்சிருவா இல்லையா? அப்போ ஸ்ரீபாஷ்யத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமாக வியாசருடைய ஹிருதயம் சமயமாக இதை பண்ணணும். அப்போ மற்ற இதர சம்பிரதாயத்துக்கெல்லாம் வியாசருடைய ஹிருதயத்தை சரியாக புரிஞ்சிக்க முடியாத நம் ராமானுஜருக்கு மட்டும் எப்படி அப்படின்னா அது ஏற்கனவே பார்த்தோம், நம்மாழ்வார்னுடைய அனுகிரகம் கிடைச்சிது. அப்படி சாக்ஷாத் ஸ்ரீ நம்மாழ்வார்னுடைய அனுகிரகம். அவர்தான் திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியே திராவிட வேதசாகரம், நமாமியகம் திராவிட வேதசாகரம்னு சொல்கிறோம் இல்லையா? அதுவே உபனிஷத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் ஆச்சரியமாக நமக்கு சாரமாகவும் புரியராமாரியாகவும் தரேர். அது மூலமாக வியாசருடைய சூத்திரங்கள் இவர் பண்டேர். அதனால இங்கே ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்ரீ பராங்குசபாதாப்ஜ சுரபீகிருத மௌளையே அப்படின்ற நம்மாழ்வாருடைய திருமடி தாமரையில் வர தேனை இவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் தன்னுடைய சிரஸில் வச்சுருக்கிறார், தாங்குகிறார். அப்புறம் ஸ்ரீவத்ஸ சிஹ்னநாதாய கூரத்தாழ்வார். இங்கே நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டாலே அத்தனை ஆச்சாரிய பரம்பரை வந்துடுது. இங்கே கூரத்தாழ்வார் சொல்கிற காரணம், இந்த ஸ்ரீபாஷ்யம் பண்ணும் பொழுது அந்த ஸ்ரீபாஷ்யத்தை அங்கே கூடவே இருந்தே சொன்னோம், அந்த பாதராயண விருத்தி கிரந்தத்தை கொண்டு அதை பண்ணணும் அப்படின்றது தான் ஆளவந்தாருக்குனுடைய ஆசை. அப்போது காஷ்மீர தேசத்திலிருந்து அந்த பாதராயண விருத்தி கிரந்தத்தை கொண்டு வந்து 3 நாள் தான் அவள் வச்சிருக்கா. அதுக்குள்ளேயுமே அவள் எடுத்துன்னு போயிட்டாளாம். அவள் அவ்வளோ சுலபமாக யாருக்கும் கொடுக்க மாட்டான். அதெல்லாம் அவள் கேட்ட கேள்விக்கெல்லாம் சமாதானம் சொல்லி வாதத்தில் ஜெயிச்ச உடனே கொடுப்பாள். ஆனால் 3 நாள்லேயே அவள் அதை திருடின்னு எடுத்துன்னு போயிடுறாளாம் இவா கிட்டேந்து, ராமானுஜரும் கூரத்தாழ்வார்கிட்டேந்து. ஏன்னா இவா இந்த சம்பிரதாயத்தை திருப்பியும் விசிஷ்டாத்வைத பரமாக இதை ஸ்தாபனம் பண்ணிடுவாளோ அப்படின்னு. அப்போ ராமானுஜருக்கு ஒரு கஷ்டம் எடுத்து, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்து எல்லா அனுகிரகம் கிடைக்கும்போது இப்படி ஆயிடுத்தேங்கும் பொழுதுதான் கூரத்தாழ்வார் அது அத்தனையுமே நான் பார்த்துட்டேன்னு அதை அப்படியே அழகாக சொல்கிறோம். ஒரு வாட்டி பார்த்தாலே அவருக்குடைய ஹிருதயத்தில் அப்படியே இருந்துடும். அப்போ ராமானுஜர் சந்தோஷப்படுறார். அப்படி அதனால் அவர் மூலமாக அந்த பாஷ்யத்தை முடிக்க முடிஞ்சுது. அப்படின்றதுனால இங்கே நம்மாழ்வார்னுடைய அனுகிரகம். அப்புறம் கூரத்தாழ்வார் கூடயே இருந்தார். கூரத்தாழ்வார் ராமானுஜருடைய சிஷ்யர். அப்போ குருவனுடையும் அவருடைய திருவடி சம்பந்தப்பட்ட கூரத்தாழ்வாரையும் சொல்லி அப்பேற்பட்ட யதிராஜர் ராமானுஜருக்கு மங்களம் உண்டாகட்டும். அப்படி கூரத்தாழ்வார்னு சொன்னாலே மற்ற சிஷ்யர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி ஆயிடுது. எப்போ நம்மாழ்வார்னு சொன்னேரோ மற்ற அத்தனை ஆச்சாரியர்களையும் எல்லாம் சொன்ன மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்திலேயே நாத பத்மாக்ஷராமார்ய பதபங்கஜ சேவினே சேவ்யாய சர்வயமினாம் யதிராஜாய மங்களம். நாதமுனிகள் பத்மாக்ஷரான்னா புண்டரி, அந்த அழகான தாமரை கொண்டவர் அப்படின்ற உய்யக்கொண்டார் இங்கே சொல்கிறேன். அவருக்கு புண்டரி காக்ஷன் அப்படின்ற ஒரு திருநாமம். அப்புறம் பாத பங்கஜ சேவினே அப்படிங்கும்பொழுது ராமாரிய அப்படிங்கும்பொழுது ராமமிஸ்ரர் ஆன மணக்கால் நம்பி, இப்பேற்பட்ட 3 ஆச்சாரியர்கள் அவர்கள் நாதமுனிகள் உய்யக்கொண்டார்.
அப்புறம் மணக்கால் நம்பி அவளுடைய அனுகிரகத்தை பெற்றவரான இந்த நம்ம ராமானுஜர். சேவ்யாய சர்வ யமீனாகும் யதிராஜாய மங்களம் அப்படின்னு இங்கே சேவ்யாய் அவருடைய சிஷ்யர் சொல்லும்போது சர்வ யமீனாம் அப்படின்னு அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படி சொல்கிறேன். இங்கே ஆச்சரியமாக அவருடைய ராமானுஜருடைய குரு பரம்பரையில் அங்கே ஆள வந்தார். இவா 3 ஆச்சாரியர் மூலமாக அனுகிரகத்தை பெற்றவர். ராமானுஜர் திருவடி சம்பந்தம் பெற்றவர். 74 சிம்ஹாசனாதிபதிகள் 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு இந்த ஸ்ரீரங்கத்தில் இப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தை சுவாமி எம்பெருமானார் நடத்திண்டு வந்தேர் அப்படின்னு பார்த்தோம். அதில் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்ற ஒரு சிஷ்யர். அவர் என்ன பண்ணார்னா ராமானுஜரோட வாதம் பண்ணவர். ஆச்சரியமான வாதம், பல நாட்கள் நடக்கிறது. கிட்டத்தட்ட 18 நாள் மகாபாரத யுத்தம் போன்ற வாதங்கள், ராத்திரியும் பகலும் அவள் அனுஷ்டானம் பண்ணிட்டு வருவா. வாதம் அவாதம் வாதம். அவர் அப்பேற்பட்ட வாதம். அப்போதான் வரதன் சொப்னத்தில் வந்தேறான். வரதன் சொப்னத்தில் ராமானுஜருக்கு உடனே ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஆளவந்தார் பண்ண ஒரு மாயாவாத கண்டனம் அப்படின்ற ஒரு கிரந்தத்தை ஞாபகப்படுத்தினாராம். அப்புறம் அந்த ஆளவந்தாருடைய அனுகிரகத்தினால அந்த மாயாவாத கண்டனத்தை பார்த்து அவரை கடைசி நாள் ஜெயிச்சுட்டேர் அப்படி. அப்போது பாஷ்யக்காரர் அவருக்கு அவர் ஜெயிச்ச உடனே என்னன்னா இவருடைய சிஷ்யராக ஆயிட்டார். அந்த காலத்தில் வாக்கியார்த்தங்கள்லாம் எப்படின்னா சும்மா நம்ம ஒன்று சொல்லி அவள் ஒன்று சொல்லிட்டு போயிட்டது கிடையாது. அவளால் அதை நிரூபணம் பண்ண முடியலன்னா இவாளுடைய திருவடியிலேயே சேர்ந்துருவாள். இப்போ ராமானுஜருடைய மதத்திலேயே அவர் சேர்ந்துட்டாராம். வரதனுடைய அனுகிரகத்தினால ஜெயிச்சதுனால அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்ற திருநாமத்தையே அவருக்கு வச்சுட்டார். அவர் ஒரு அழகாக மட்டம் கட்டிண்டு சன்னியாசாசிரமத்தில் இருந்தேராம். அப்போ ஒரு காலத்தில் ஒருத்தர் வந்தேராம், இங்கே எம்பெருமானார் மட்டம் எது அப்படின்னேராம். அப்போ அங்கே ஒருத்தர் கேட்டாரா, எந்த எம்பெருமானார் மட்டம்? ஏன்னா இவர் அருளாள பெருமாள் எம்பெருமானார், அவர் எம்பெருமானார். உடனே பார்த்தேராம், ராமானுஜருடைய திருவடி எந்த எம்பெருமானார் அவருக்கு சமமாக என்னை வைக்கிறதா, இந்த மட்டத்தையே இடிச்சிடுங்கன்ட்டாராம். அப்பேற்பட்ட மட்டமே எனக்கு வேண்டாம் அப்படி. ஏன்னா ஒரு எம்பெருமானார் தான், ஒரு சூரியன் தான், அப்பேற்பட்ட யதிராஜன் ஒருத்தர் தான் அப்படின்னு. அப்பேற்பட்ட சிஷ்யர், அப்பேற்பட்ட அவள்லாம் சேவிக்கக்கூடிய அப்பேற்பட்ட யதிராஜருக்கு மங்களம். அப்புறம் முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீ பராங்குச பாதாப்ஜ அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதே நம்மாழ்வார்னுடைய பிரபந்தங்களை ஆச்சரியமாக ஸ்ரீரங்கத்தில் கலியன் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வாரை எழ பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்தில் அந்த திருவாய்மொழி உற்சவம் அப்படின்னு பண்ணுவேறாம். அத்தியன உற்சவத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசியிலேருந்து ஆரம்பித்து 10 நாள் அங்கே அந்த ஆழ்வார் திருநகர்லேருந்து நம்மாழ்வார் எழ பண்ணிட்டு வருவாராம். அப்புறம் பிற்காலத்தில் அது ரொம்ப கஷ்டம், அப்படி எழ பண்ணிட்டு திருப்பி எழ பண்ணிட்டு போகணும். அதனால தான் அனத்தியனம்னு ஆழ்வார் திருநகர்லேருந்து அவர் கிளம்புறார் இல்லையா, அப்போ அன்னியிலேருந்து நம்ம பிரபந்தம் சொல்கிறதுக்கு இல்லைன்னா ஸ்ரீரங்கத்துலேருந்து எல்லாரும் அங்கே ஆழ்வார் எழ பண்ண போயிடுவா. அதனால் ரங்கநாதனுக்கு திவ்ய பிரபந்தம் கிடையாது. அதனால தான் அனத்தியனம்னு சொல்லுவோம். அப்புறம் இங்கே அத்தியனோத்சவம் 10 நாள், அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வழக்கு அது அனத்தியனம் இருக்கும். அது அந்த காலத்தில் நம்மாழ்வார் ஏற்படுத்தினது. அனத்தியனம்னா என்னென்னா அங்கே அந்த அவள்லாம் ஸ்ரீரங்கத்தில் சொல்ல பிரபந்தக்காரெல்லாம் ஆழ்வார் ஏழ பண்ணிட்டு வர போயிடுவாள். அப்படி கலியன் பண்ணதை பிற்காலத்தில் நாதமுனிகள் தான் 4000 திவ்ய பிரபந்தம் கிடைச்சிது. அரையர் சேவை பண்ணி வச்சுட்டு வந்தேன். நாதமுனிகள் தான் இந்த அரையர் சேவையை ஆச்சரியமாக பண்ணி வச்சிருந்தேன். திருமங்கை ஆழ்வார் மாதிரி அங்கிருந்து நம்மாழ்வாரை எழ பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறதுனால இங்கேயே இந்த திவ்ய தேசத்தில் இருக்கிற நம்மாழ்வாரையே வைத்து இந்த அத்தியனோத்சவம் பண்ணேன். அதுக்கப்புறம் சில காலம் நின்றப்போ ராமானுஜர் திருப்பியும் ஏற்படுத்தினார். இப்போ கிருமி கண்ட சோழன் காலத்துலலாம் நின்றுத்து அதுக்கப்புறம் திருப்பி நடத்தினேன். அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி நடக்கிறதுக்கு காரணமே சுவாமி வேதாந்த தேசிகன் தான். அவர் தான் ஒரு முறை வாதம் பண்ணி இந்த சம்ஸ்கிருத பிரபந்தம் தான் இங்கே சொல்லணும், தமிழ் சொல்லக்கூடாதுங்கும் பொழுது வாதம் பண்ணி திருப்பியும் அங்கே பூர்வ வைபவமாக ஸ்ரீரங்க ஸ்ரீயை ஸ்தாபனம் பண்ணேன். அதுக்கப்புறம் சுல்தான் ராஜ்யத்துக்கு அப்புறம் ரங்கநாதனை எழ பண்ணிட்டு போயிட்டா இல்லையா உற்சவரை, திருப்பியும் ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துக்கு எழுதினவுன்னு திருப்பியும் அங்கே இந்த மாதிரி உற்சவம்லாம் நின்று போன உற்சவத்தை திருப்பியும் வைபவமாக நடத்தி வச்சது சுவாமி தேசிகன். அப்படிலாம் அதனால் நம்மாழ்வாரனுடைய பெருமை அப்படி அப்பேற்பட்ட பிரபந்தம். அதுக்கப்புறம் திருமொழி திருநாள் அப்படின்னும் எல்லாமும் அந்த 4000 திவ்ய பிரபந்தம் சேர்த்து சொல்கிற மாதிரியாக அந்த அத்தியனோத்சவம்
பகல் 10 ரா 10 அப்புறம் இயற்பா அப்படி அமைஞ்சுது. அப்புறம் 3வது ஸ்லோகம் பூர்ணார்ய பூர்ண கருணா பாத்ரயா அமித தேஜசே மாலாதர பிரியாயாஸ்து யதிராஜாய மங்களம். ஒவ்வொரு ஸ்லோகத்தில் ஒரு ஆச்சாரியனும் ராமானுஜருடைய ஒரு சிஷ்யன் திருவடி சம்பந்தம் திருமுடி சம்பந்தம் அப்படி ரெண்டும் பெற்றவர்களுடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டு வருது. இங்கே பெரிய நம்பிகள் பூர்ணாரிய சாக்ஷாத் ரங்கநாதனே பெரிய நம்பிக்கை சொல்லி அனுப்புரு. ஆளவந்தார் காலத்துக்கு அப்புறம் நீர் போய் ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி அங்கே சாஸ்திரார்த்தங்கள்லாம் சொல்லும் அப்படின்னு. இங்கே திருக்கச்சி நம்பிகள் மூலமாக 6 கேள்விகள் அப்படின்னு வரதனுக்கு பார்த்தோம் இல்லையா. பூர்ணமான ஆச்சாரியரை நாடவும் அப்படின்னோம்னா அதுக்கு பெரிய நம்பிகளையே ஆழணும் அப்படின்னு அவர் இந்த பக்கம் ஸ்ரீரங்கம் பக்கம் வர 2 பேரும் மதுராந்தகத்தில் சந்தித்தா அப்படின்னு நேற்று பார்த்தோம். அப்பேற்பட்ட பூர்ணமான பெரிய நம்பிகளுடைய திருவடியில் அப்பேற்பட்ட சம்பந்தம் பஞ்சசம்ஸ்காரம் மந்திரோபதேசம்லாம் ஆகி 3000 அந்த திருவாய்மொழி இல்லாத 3000 திவ்ய பிரபந்தமும் அதனுடைய அர்த்தங்கள்லாம் பெரிய நம்பிகள் கிட்ட காஞ்சிபுரத்திலேயே ராமானுஜர் அபியாசம் பண்ணேர். அது மட்டும் இல்லை, பிரம்மசூத்திரத்துக்கு பிரம்மசூத்திர பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம்ன்றது சுவாமி பாஷ்யக்காரர் ஸ்தாபனம் பண்ணேர். ஆனால் முன்னையே அந்த விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயம் இருந்தது. அதனால் அந்த ஆச்சாரியர்கள் பிரம்மசூத்திரத்துக்கு சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் ஆளவந்தார் சொன்னது பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணுறது. அப்புறம் அவருடைய சிஷ்யர் சொல்கிறார் மாலாதர பிரியை அப்படின்னு திருமாலை ஆண்டான். இங்கே திருமாலை ஆண்டான் யாருன்னா சாட்சாத் ஆளவந்தாரனுடைய சிஷ்யர். 2 பேருமே பெரிய நம்பிகளும் திருமலை ஆண்டானும் திருமாலை ஆண்டானும் 2 பேருமே சாட்சாத் ஸ்ரீ ஆளவந்தாரனுடைய சிஷ்யர். முதல்லலாம் திருவடி சம்பந்தம் பெற்றவர் சொன்னார். இங்கே 2 பேரையுமே ஆச்சாரிய கிரமத்திலேயே சொல்கிறார். அப்பேற்பட்ட திருமாலை ஆண்டான் யார் அப்படின்னா அவர் திருமாலிரஞ்சோலை பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவாராம். சுந்தரராஜர் பெருமாளுக்கு அந்த அழகர் கல்லழகர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வருவார். அப்போது தினமும் புஷ்ப கைங்கரியம் பண்ணுவார். சாயங்காலம் ஆயிடுத்துன்னா அந்த காலத்தில் அது ஒரு காடாக இருந்தது, சுற்றி கஷ்டம். அங்கேருந்து அவர் கிரகத்துக்கு போகணும். அங்கே ஒரு சின்ன பையன் அவருக்கு சிஷ்யன் ஒருத்தர் இருப்பான். அவர் தான் இவரை கையை பிடிச்சி ஆஷின்னு போவோம். கையை பிடிச்சி ஆஷின்ட்டு போகும்போது ஒரு நாள் இவர் வரல. அவர் தேடிந்தார், எங்கடா பையா எங்கே பையா காணுமேன்னு. அப்போது அவர் பேரை சொல்லி கூப்பிட்றார். அப்போது ஒரு சின்ன பையன் வந்தானா இவர் தான் நினச்சிட்டு அவன் கையை பிடிச்சி ஆஷின்ட்டு போகிறார். மறுநாள் கார்த்தால் ஆஷின்ட்டு வர்றார். இப்போ இந்த உண்மையான பையன் என்ன பண்ண தூங்கிட்டான். தூங்கி ராத்திரி எழுந்து பார்த்தா இருட்டாயிடுச்சு. ஐயோ ஆச்சாரியன் எப்படி போனேர் அப்படின்னு கஷ்டத்தில் இருக்கான். அப்போ கார்த்தால் திருமாலை ஆண்டானை பார்த்தவொன்னே சேவிச்சு, அடியேன் இந்த மாதிரி தூங்கிட்டேன் அடியேன், என்னை க்ஷமிக்கணும், நீர் எப்படி போனேர் எப்படி வந்தேர் ராத்திரி. அவர் தீப்பெட்டி பிடிச்சின்னு போவான் ராத்திரி இருட்டில். உடனே இல்லையேப்பா நேற்று தான் நீ வந்தியே அப்படிங்கிற. நான் வரலையே அப்படி. இல்லை நீ தான் வந்தியே அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சது சாட்சாத் பெருமாளே அந்த சிஷ்யன் அவர் தூங்கிட்டானோன்னு இவருக்கு தீப்பெட்டி பிடிச்சிட்டு போனேர் அப்படின்னு. அப்போ ஏற்பட்ட ஆச்சரியமான வைபவம்லாம் பெருமாள் பண்ணியிருக்கு. அப்பேற்பட்ட திருமாலை ஆண்டான். அதனால் பெருமாளையே அனுகிரகத்தை பூர்ணமாக பெற்றவர் அப்படின்னு அவருக்கு அந்த திருநாமம் வந்தது. அவர்கிட்ட திருவாய்மொழி சாரம் மொத்தம் அர்த்தங்கள்லாம் அவர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணிரு. அதுக்கப்புறம் சம்சேவ்யயாமுனாச்சாரியம் ஏகலவ்யோஸ்மியஹம் குரோஹோ இத்யேவம் வததே நித்யம் யதிராஜாய மங்களம் அப்படின்னு. ஏகலவ்யனுக்கு துரோணாச்சாரியர் ஆச்சாரியர். ஆனால் அவன் நேர ஏகலவ்யர்கிட்ட படிக்கலை. துரோணாச்சாரியார்கிட்ட அவன் படிக்கலை. துரோணாச்சாரியார் போல ஒரு விக்கிரகத்தை பண்ணிண்டே அந்த வில் யுத்தத்தெல்லாம் அவன் கத்தின்றான். அவனுக்கு ஆசை, அப்படி ஆசை துரோணர்கிட்ட தான் படிக்கணும் அப்படின்னு. அப்படி ஆளவந்தார்கிட்ட காலக்ஷேபங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது ராமானுஜருடைய ஆசை. ஆளவந்தாரும் அதை கூட்டுண்டு வர சொல்லிட்டே பெரிய நம்பிகள். ஆனால் அங்கே வரும்பொழுது ஆளவந்தார் பரமபதிச்சிட்டார். அதனால் அவருடைய சிஷ்யர்களான பெரிய நம்பிகள், திருமாலை ஆண்டான், திருவரங்கத்தரையர், அப்புறம் திருக்கோஷ்டியூர் நம்பிகள், அப்புறம் நம்ம திருமலை நம்பிகள், இவர்கள் கிட்ட ஆளவந்தாருடைய சிஷ்யர்னால ஆளவந்தாரே அப்படின்னு நினச்சே இத்தனை பாட்டங்களும் படித்தார். அது ஏற்கனவே பார்த்தோம். பெரிய நம்பிகள் கிட்ட பிரம்மசூத்திரார்த்தங்கள்லாமும் 3000 திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தமும், திருமாலை ஆண்டான்கிட்ட திருவாய்மொழி பிரபந்தம் சேவிக்கிற அழகெல்லாம்
திருவரங்கத்து அரையர்கிட்ட படித்தார். அதுக்கப்புறம் ராமாயணம் பூர்த்தியாக சாரமாக திருமலை நம்பிகள் கிட்ட. அப்புறம் துவயமந்திரார்த்தங்கள், அஷ்டாட்சரை மந்திரம், துவயமந்திரம், அதனுடைய அந்த ரகசியார்த்தங்கள் எல்லாம் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் கிட்ட இவர் அத்தனையும் கிரகிச்சுண்டேர். அத்தனை பேரையும் சாட்சாத் ஆளவந்தாராகவே பார்த்தேன். அவர்கிட்ட நேர திருவடி அடைய முடியலனாலும் இவா மூலமாக அவர் திருவடியே நினச்சிண்டு ஸ்மரிச்சுண்டு எப்பயுமே இருந்தேராம் ராமானுஜர். அதனால் ஏகலவ்யோஸ்மகம் குரோஹோ அப்படின்னு இங்கே எடுத்து சொல்கிறேன். ஸ்ரீ காஞ்சி பூர்ணமிஸ்ரோக்த ரகசியார்த்த விதே சதா தேவராஜ பிரியாயாஸ்து யதிராஜாய மங்களம். காஞ்சி பூர்ணர் அப்படின்ற திருக்கச்சி நம்பிகள், அவரும் சுவாமி ஆளவந்தாருடைய சிஷ்யர். அவர் சாக்ஷாத் தேப்பெருமாள் கிட்ட ஆலவெட்ட கைங்கரியம் பண்ணியிருந்தேன். ராமானுஜருடைய 6 சந்தேகங்கள் தேப்பெருமாள் கிட்ட கேட்டு எனக்கு சொல்லும் அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் கிட்ட விஞ்ஞாபனம் பண்ண திருக்கச்சி நம்பிகள் தேப்பெருமாள் கிட்ட நேரையே பேசி அந்த 6 வாக்கியம் ஏற்கனவே 2வது நாள் விஸ்தாரமாக பார்த்தோம். அகமேவ பரம் தத்துவம் தரிசனம் பேதையேவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத் பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயாகான்னு இன்னிலேருந்து தேப்பெருமாள் உற்சவம் பிரம்மோத்சவம் ஆரம்பம். அது விஷயமாக இன்றைக்கி தேப்பெருமாள் வைபவமாக பார்க்குறோம். அப்பேற்பட்ட தேவராஜனுக்கு பிரியனாகவும் திருக்கச்சி நம்பிகளும் சுவாமி ராமானுஜரும் இருந்தார். அப்பேற்பட்ட யதிராஜருக்கு மங்களம் உண்டாகட்டும். கூரேச கூரக்கநாதா தாசரத்யாதிதேசிகாஹ யச்சிஷ்யா பாந்தி தே தஸ்மை யதிராஜாய மங்களம். குரத்தாழ்வாருடைய வைபவம்லாம் பார்த்தோம். அப்புறம் சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான், சுவாமி முதலையாண்டான், இப்பேற்பட்டவர்கள்லாம் இவாளே பெரிய ஆச்சாரியர்கள். ஆனால் இவாள் எல்லாமே ராமானுஜரை ஆசிரியிச்சுண்டு இருந்தா. அப்பேற்பட்ட ராமானுஜருடைக்கு அப்பேற்பட்ட சிஷ்யர்களோட வலம் வந்த ராமானுஜருக்கு மங்களம். அப்படி ராமாயணத்தில் பார்த்தா லக்ஷ்மணனே பரதனே ஒரு கதாநாயகனாக சொல்லலாம், விபீஷணன், சுக்ரீவன், ஹனுமார். ஆனால் இவங்க அத்தனை பேரும் ராமனே கத்தின்னு எப்படி இருந்தா பரத சத்ருக்னாதிகள்லாம். அந்த மாதிரி இவாளே மகா ஆச்சாரியர்களாக இருந்தாலும் ராமானுஜர் திருவடியே கத்தின்னு இருந்தார். அதில் திருக்குறுகை பிரான் பிள்ளான ஞானபுத்திரன் அப்படின்னு சொல்லி அவருக்கு இது பண்ணுறேன். குரநாதன் கூடவே இருந்தேர், முதலையாண்டானும் சுவாமி கூடவே இருந்தேர். அப்படி பரம வைபவமாக ராமானுஜர் வலம் வந்தேர். சரமஸ்லோக தத்வார்த்தம் ஞாத்வா ராஜ்யாம் விலங்கிய ச திசதே தம் ஸ்வகீயேப்யஹ யதிராஜாய மங்களம். சரமஸ்லோகம், கண்ணன் சொன்ன சரமஸ்லோகத்துக்கு திருக்கோஷ்டியூர் நம்பிகள் சொன்ன சரமஸ்லோக அந்த அர்த்தானுசந்தானங்கள்லாம் ராமானுஜர் யாரை ராமானுஜர் திருவடி அடைந்து இதை கேட்டாலோ அவளுக்கு அப்பேற்பட்ட ரகசிய மந்திரார்த்தங்கள் எல்லாம் சொன்னேறோம். திருக்கோஷ்டியூர் நம்பி சொல்லச்சியே இதை யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரியான மகா பண்டிதர்கள் அப்புறம் மகா அனுஷ்டானம் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த அவா கேட்டாதான் சொல்லணும் அப்படின்னு. ஆனால் ராமானுஜர் தன்னை ஆசிரியிச்சவாளுக்கு அந்த மந்திரோபதேசத்தை எப்படி எந்த முறையில் பண்ணணுமோ அப்படி பண்ணுறேன். இப்போ திருக்கோஷ்டியூர் நம்பி கேட்குறேன், நான் சொன்னது நீ மீறிட்டியேன்று, அதனால் நீ நரக்கம் போவியே அப்படிங்கிற. அப்போ அவர் சொல்கிறார், இத்தனை பேர் மோட்சத்துக்கு போய் அடியே நரக்கத்துக்கு போனால் பரவாயில்ல, இந்த மந்திரத்தினால அவள் மோட்சத்துக்கு போவான்னா எனக்கு சந்தோஷமே அப்படிங்கிறது. அதனால் இவரை எம்பெருமானார் அப்படின்னு திருக்கோஷ்டியூர் நம்பியே அவருக்கு அந்த திருநாமத்தை கொடுக்குறார், எம்பெருமானார் அப்படின்னு. அதனால் சில பேர் சொல்லுவா மந்திரத்தை அப்படியே கோவில் மேலே ஏறி சொன்னேர் அப்படின்னும் அர்த்தத்தை அப்படியே சொன்னேர் அப்படின்னு. மந்திரோபதேசம் ரகசியமாக தான் சொல்லணும். உபநயனம் பண்ணும்பொழுதே நம்ம பார்க்கலாம், அப்பா நமக்கு மந்திரோபதேசம் பண்ணுறதே மேலே ஒரு துணி மூடிண்டு உள்ள அம்மா அப்பா அந்த வாத்தியார் அவதான் இருப்பார், அப்படி தான் சொல்லுவாள். மந்திரங்களை ஆச்சாரியன் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதான் அந்த முறையில் தான் சொன்னேர். ஆனால் நிறைய பேருக்கு அவர் ஆசிரியிச்ச அத்தனை பேரையும் நிறைய பேர் ஆசிரியிக்க சொல்லி சொன்னேர் அப்படின்றது தான் சம்பிரதாயமாக. மற்றெல்லாம் லௌகீகமாக சொன்னாலும் அது ஏற்புடையதாக இல்லை. ஸ்ரீசைலபூர்ண கிருபயா ஸ்ரீ ராமாயணமர்த்ததः பக்தியா ஏன ஸ்ருதம் தஸ்மை யதிராஜாய மங்களம் அப்படின்னு ஸ்ரீசைலர் பூர்ணர்கிட்ட ராமாயணார்த்தங்கள்லாம்
தெரிஞ்சுக்கிறேன். நம்மலாம் ராமாயணம் நவாகம் கேட்குறோம், இப்போலாம் அதுவும் குறைஞ்சி 2 நாளில் கேட்குறோம். அப்போ அந்த ராமாயணம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. ஒரு வருஷ காலம் பண்ணணுமானா ராமாயணத்தில் அவ்வளவு ரகசியார்த்தங்கள் இருக்குது. 18 முறை ராமாயண அர்த்தங்கள் அவர் திருமலை நம்பிகள் சொன்னாராம். அப்போ ஒரு வாட்டி சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை கொண்டு அந்த ரகசியார்த்தங்கள்லாம் சொல்கிறேன். அப்படி பக்தியாக கேட்குறேன். அதான் படிக்கொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் அப்படின்னு திருவரங்கத்தமுதனாரும் அந்த பாசுரத்தில் மங்களாசாசனம் பண்ணார். பக்தியோடு அந்த 18 முறை ஒரு வருஷ காலம் ஸ்ரீமத் ராமாயணம். அப்போனா ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இவரே ராமானுஜன் தான், லக்ஷ்மணனுடைய அவதாரம் தான். ஆனால் ராமாயணம் பெரியவர்கள் மூலமாக தான் சம்பிரதாயம், சித்தம் சம்பிரதாயன சம்பிரதாயம் மூலமாக அவர் ராமானுஜர் அவதார புருஷர் தான். நம்ம கேட்கலாம், முதல்ல நீர் சொல்லிட்டேரே அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம், அப்புறம் விக்ஷசேனருடைய அவதாரம், இப்படிலாம் சொன்னேரே. ஆனால் இப்போது இத்தனை ஆச்சாரியர்கள்கிட்ட அவர் காலக்ஷேபம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆனால் அது முக்கியம். ராமன் அந்த வம்சத்தில் ரகு வம்சத்தில் அவதாரம் பண்ணேர். அப்போ வசிஷ்டர்கிட்ட அத்தியனம் பண்ணி அபியாசங்கள்லாம் பண்ணணுமா? ராமர் சாட்சாத் பகவான் தானேன்னா எப்போ இந்த பூமியில் வந்து அவதாரம் பண்ணேரோ குருமுகமாக கற்றுக்கணும்னா அதை ஆசிரிச்சே தீரணும். கண்ணன் சாந்தீபனி கிட்ட படிக்கிறேன். 64 நாள் இருந்து 64 கலைகளும் கற்றுண்டேர் அப்படின்னு பார்த்தோம். குரு தட்சணை கூட தன்னுடைய குழந்தையை யமன் எடுத்துன்னு போயிட்டான், யமன் கிட்டேருந்தே ஆட்சிட்டு வரையர் அப்படின்ற சரித்திரம். இப்போ கண்ணன் படிக்கணுமா? சகல லோகத்துக்கு கீதை சொன்ன கண்ணனுக்கு ஞானம் இல்லையா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. குருமுகமாக நம்ம ஆசிரியிச்சு அந்த வித்தியை தான் மற்றவாளுக்கு தரணும் அப்படின்றது தான் நம்ம பரம்பரை. அந்த பரம்பரை வரணும். லக்ஷ்மிநாதன்லேருந்து ஆரம்பித்து அப்படி பரம்பரை வரணும். ராமானுஜரே அவதாரம் பண்ணாலும் அவர் வேதாத்தியனம் பண்ணணும். அவர் ஆச்சாரியர்கிட்ட இந்த ரகசியங்கள்லாம் மந்திரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அது மூலமாகத்தான் இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணேர் அப்படின்றது தான் இந்த சம்பிரதாயத்தினுடைய பெருமை. அதுக்கப்புறம் சங்கராதி குதிருஷ்டீனாம் பாஹ்யானாம் நிதனாயச்ச ஸ்ரீபாஷ்யம் குருதே தஸ்மை யதிராஜாய மங்களம். சங்கராதின்னு சொல்லும் பொழுது அத்வைத மதம், பாஸ்கர மதம், யாதவ பிரகாச மதம், அதெல்லாம் வைதிகம் வேதத்தை ஒத்துண்டிருக்கா. ஆனால் ஒரு பட்சத்தை மட்டும் எடுத்து அவள் ஆச்சரியமாக வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கா. அதை பாரத தேசம் மொத்தம் ஸ்தாபனம் கூட பண்ணியிருக்கா. ஆனால் அது வைதிக மதத்துக்கு சில இது புறம்பாக இருக்குது. அதனால் ராமானுஜர் அதெல்லாம் கண்டிச்சார். அது மட்டும் இல்லை, பாஹ்யானாம் அப்படின்னா வேதத்தை ஒத்துக்காதவர்கள், சாருவாக்கர்கள், பௌத்த மதம், ஜெயின மதம், இப்பேர்மட்ட மதத்துக்கும் அவள் வெறும் தர்க்க ரீதியை வச்சு வேதத்தை ஒத்துக்காத தன் மதத்தை ஸ்தாபனம் பண்ணுறா. அப்படி மக்களை எங்கேயோ கொண்டு போயிட்டா. அவள் எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரர் அத்தனை மதங்களையும் நிரசனம் பண்ணி ஸ்வமதத்தை ஸ்தாபனம் பண்ணு. குர்வன்னுபனிஷத்பாஷ்யம் ஜகத்ரக்ஷாம் கரோதி யஹ தயாயாஹ் பரதந்திராய பாஷ்யகாராய மங்களம். உபனிஷத் அர்த்தத்துக்கெல்லாம் உபனிஷத்தே எதுக்கு வந்ததுன்னா லோகத்தை உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு. அப்பேற்பட்ட பிரமாணமே லோகத்தை உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அர்த்தத்தை மாற்றி சொல்லிட்டா அப்போ மக்கள் எப்படி உஜ்ஜீவனம் ஆவா? இப்போ அதனுடைய அர்த்தத்தை தப்பாக புரிஞ்சின்றவர்கள் கஷ்டம்தானே. அதனால் அதுக்கான அர்த்தங்கள் எல்லாம் சரியாக சொன்னேன். அதனால ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய பெருமை. அந்த உபனிஷத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு காப்பாற்றி உள்ளது உள்ளபடி நமக்கு அனுகிரகிச்சேர் அப்படின்னு. அப்பேற்பட்ட தயாளு இத்தனாய் யதிராஜாய மங்களம்னு சொல்லிட்டு வந்தவர் இங்கே பாஷ்யக்காராய மங்களம் அப்படிங்கிற ஸ்ரீ பாஷ்யத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணதுனால எல்லாருமே ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்கிறதுல தான் பெருமை. ஏன்னா சரஸ்வதி தேவியே இந்த திருநாமத்தை சரஸ்வதி தேவியே கொடுக்குறா. அதான் நேத்தி அந்த யதிராஜ வைபவத்தில் பார்த்தா தெரியும். தத்தோ யதி சஸ்ஸு திசோ விஜேதும் சிஷ்யைரநேகை சஹ தத்ர தத்ர கத்வா விஜித்யான்யமதம் சமஸ்தம் சரஸ்வதி பீட்டமதாசசாத அப்படின்னு சிஷ்யர்களோடு கூட அங்கங்கே போய் திக்விஜயம் பண்ணேர். கடைசியில் காஷ்மீர தேசத்தில் போய் சரஸ்வதி பீட்டத்தில் இப்போ ஏற்பட்ட பாஷ்யத்தை வைக்கிறேன். அங்கே சரஸ்வதி தேவி சந்தோஷப்பட்டு ராமானுஜர் அனுகிரகிக்கிறார். பாஷ்யம் யஸ்ய நிசம்ய லக்ஷ்மணமுனே
கௌதூகலாத் பாரதி சூத்ரானாம் இதமுத்தமம் விவரணம் அப்படின்னு சாட்சாத் கிருஷ்ண பிரம்மதந்திர பரகால சுவாமி அவர் மங்களாசாசனம் சரஸ்வதி தேவி கொண்டாடுறாளாம். கொண்டாடி இதுதான் உத்தமமான சூத்திரம். வேதத்துக்கு நிறைய ஸ்ருதிகள் இருக்குது. பேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதி, கட்டிக ஸ்ருதி, அதுக்கப்புறம் நிர்குண ஸ்ருதிகள், சகுண ஸ்ருதிகள். அதை ஆச்சரியமாக நிர்குணனில் பெருமாளுக்கு அவகுணம் இல்லைன்னு தான் சொல்கிறது, தோஷகுணங்கள் இல்லை. எங்கே குணம்னு சொல்கிறதோ அங்கே பகவானுக்கு ஆச்சரியமான கல்யாண குணங்கள் உடையவன் அப்படின்னு விருத்தமாக சில பேர் அர்த்தம் பண்ணது. குணமே இல்லைன்ட்டா பெருமாளுக்கு, அதெல்லாம் இங்கே வந்து தோஷமான குணம் இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு அந்த ஸ்ருதிகள் எல்லாம் சமன்வயப்படுத்துகிறார் ஆச்சரியமாக. பேதம் உண்டா, பகவானுக்கு நமக்கும் பேதம் உண்டு, அபேதம் உண்டா அப்படின்னா அதை எடுத்து சரீரி சம்பந்தம் உண்டு, பெருமாளும் நம்மளும் வெவ்வேறு தான், ஆனால் அவனுடைய சரீரம்தான் நம்ம அப்படின்னு எடுத்து காட்டுரு. அப்படி புறம்பாக அர்த்தம் பண்ணக்கூடிய அந்த வெவ்வேறு விதமாக சொல்லக்கூடிய சூத்திரங்கள், அதுக்கு அர்த்தம், உண்மையான அர்த்தம் அதை சமன்வயப்படுத்தி ஆச்சரியமாக சொல்கிறேன். அதனால் சரஸ்வதி தேவி கொண்டாடி என்ன சொல்கிறான்னா, ஸ்ரீபாஷ்யமேதத் துவரபாஷ்ய கிருத்தியம் இதீவ தஸ்மை பிரததோச்ச தேவி பாஷ்யம் ஹயக்ரீவமபி ஸ்வதேவம். சாக்ஷாத் லக்ஷ்மி சரஸ்வதி தேவியே திருவாராதனம் பண்ண லக்ஷ்மி ஹயக்ரீவர். அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் மூலமாகத்தான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறார். அவருடைய வேதத்தை மதுகைட்டவர்கள் எடுத்துட்டு போகும்பொழுது அப்போது அர்ச்சாரூபமாக அவளுக்கு ஆராத்திய தெய்வமாக இருந்து அந்த சரஸ்வதி தேவி அப்பேற்பட்ட ஹயக்ரீவனை தான் ராமானுஜர் கொடுக்க முடியும். இந்த பாஷ்யத்துக்கு வேறு என்ன கொடுக்க முடியும்? கோட்டி ரூபாய் கொடுத்தாலும் வேலைக்காகாது. அவருக்கு என்ன நித்திய விபூதி சரஸ்வதி தேவியால் கொடுக்க முடியாது, சாட்சாத் பகவான் தான் கொடுக்கும். அதனால் பகவானையே கொடுத்துட்டான். அப்பேற்பட்ட ஹயக்ரீவன், வேதத்துக்கெல்லாம் பிரதிபாத்தியனான ஹயக்ரீவன், அவனையே கொடுத்துட்டா. அதை அந்த பெருமாள் தான் ஆராதனம் பண்ணிட்டு வரு. அந்த ஆராதனம் பண்ணவர் தான் சாட்சாத் சுவாமி தேசிகன் ஆராதனம் பண்ணி, அவர் தான் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி கொடுத்து இப்பேற்பட்டு ஸ்ரீ பரகால மட்டத்தை நியமனம் பண்ணியார். இன்றைய பரியந்தம் இன்னைக்கு பார்க்கலாம் பாஷ்யக்காரர் ஆராதனம் பண்ண ஹயக்ரீவரை இன்னைக்கும் நம்ம மைசூரில் போய் சேவிக்கலாம். அப்பேற்பட்ட லக்ஷ்மி ஹயக்ரீவர். அப்புறம் அதனால் இங்கே பாஷ்யக்காராய மங்களம்னு ஆரம்பிக்கிறது. ஸ்ரீபாஷ்யம் மன்னேர், அதனுடைய ஏற்றம் லோகத்துக்கெல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த வேதார்த்தம் திராவிட வேதம் அப்படிங்கிற நம்மாழ்வாரனுடைய திவ்ய பிரபந்தமான திருவாய்மொழிக்கும் வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு அவருடைய ஞானபுத்திரனான குருகேசன் அப்படின்ற பிள்ளான் மூலமாக அதை பண்ணுறார் அப்படின்னு திரமிடோபனிஷத் வாக்கியம் காலயேதி கிருபா பலாத் சாசத்தே குருகேசம் தம் பாஷ்யகாராய மங்களம். அப்பேற்பட்ட சுவாமி திருமலை நம்பிகளுடைய குமாரரான பிள்ளான் மூலமாக இந்த பாஷ்யத்தை பண்ணுறேன். ஏற்கனவே பார்த்தோம், ஆளவந்தாருக்கு 3 ஆசை. அதை பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைதபரமாக பாஷ்யம் பண்ணணும், அதை முதல்ல பண்ணிட்டே சுவாமி பாஷ்யக்காரரே. நமக்கு விஷ்ணு புராணத்தை கொடுத்த அப்பேற்பட்ட பராசரருடைய திருநாமத்தை நம் சம்பிரதாயத்தில் வந்த ஒரு குழந்தைக்கு வைக்கணும் அப்படிங்கிறார். கூரத்தாழ்வாருடைய குமாரரான பராசர பட்டர் அப்படின்னு அவருக்கு வச்சார். நம்மாழ்வார் நமக்கு பண்ண அனுகிரகம், அவருக்கு அவருடைய பேரை ஒரு குழந்தைக்கு வச்சு அதுக்கப்புறம் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்றது 3வது ஆசை. அது திருமலை நம்பிகளுடைய குமாரருக்கு திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் அப்படின்னு குருகேசன் அப்படின்ற ஒரு திருநாமத்தை வச்சார். சாக்ஷாத் ஸ்ரீ நம்மாழ்வாருடைய திருநாமம். அது மட்டும் இல்லை, இவருடைய அந்த திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய பக்தியை பார்த்து ராமானுஜர், ஏற்கனவே இந்த சரித்திரத்தை பார்த்தோம், ராமானுஜனுடைய அந்த அரையர் அபிநயத்தையே பார்த்து இது திருமாலிருஞ்சோலை பாசுரமோ அப்படின்னு பிள்ளான் கண்டுபிடிச்சாராம். இதை சொன்ன உடனே அவர் வெளில இருந்தே ராமானுஜருக்கு யாருன்னு தெரில, இதை கண்டுபிடிச்சதே பிள்ளானோ அப்படின்னு நேரம், பிள்ளான் தான் இதை பண்ணியிருக்க முடியும் அப்படி. அப்போ அந்த சந்தோஷப்பட்டு அபிநயத்தை வச்சே ஒரு பாசுரத்தை கண்டுபிடிக்கிறதுனா அந்த பாசுரத்து மேலே எவ்வளவு ஈடுபாடு இருக்கும். அதனால் நீர்தான் இதுக்கு வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு எப்படி சரஸ்வதி தேவிக்கு இந்த பாஷ்யத்துக்கு ராமானுஜர் பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் என்ற திருநாமத்தை வச்சாலோ, பிள்ளானுடைய வியாக்கியானத்துக்கு தான் திருவாராயிரப்படின்னு திருசப்தத்தோட அங்கே ஸ்ரீ பார்த்தா திருவாராயிரப்படிக்கு மங்கள ஸ்லோகமே கிடையாது. ஏன் மங்கள ஸ்லோகம் கிடையாதுன்னா இது ரெண்டுமே ஒரே வேதாந்தம். அப்போ பாஷ்யக்கார் பண்ண அகில புவன அந்த இதுவே தான் அந்த மங்கள ஸ்லோகம் தான் இதுக்கும் மங்கள ஸ்லோகம். அதனால் ரெண்டுமே ஒரே வேதாந்தம் அப்படின்னு காட்டுறது உபய வேதாந்தம். அப்பேற்பட்ட சிஷ்யரான அவருக்கு அனுகிரகம் பண்ண பாஷ்யக்காராய மங்களம். இதுவும் பாஷ்யக்கார், இது என்ன இவரும் பாஷ்யம் பண்ணுறதுனால இங்கே அப்படி சொல்கிறேன்.
கத்வா து சாரதா பீட்டம் விருத்திம் போதாயனஸ்ய ச அவலோக்ய கதாயாஸ்து பாஷ்யகாராய மங்களம். ராமானுஜனுடைய இந்த ஆச்சாரியர்கள்கிட்ட கேட்டு ராமானுஜர் இந்த பாஷ்யத்தை பண்ணிட முடியும். ஆனால் கூட அளவந்தானுடைய ஹிருதயம் என்னன்னா, ஒரு வாட்டியாவது போதாயன விருத்தி கிரந்தத்தை ஒரு வாட்டி பார். அந்த போதாயன விருத்தி கிரந்தம் எப்படின்னா, வியாசர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லும் பொழுது அவ எழுதி வச்சு அப்பேற்பட்டது. அந்த விருத்தி கிரந்தம்னு சொல்லுவாள். சூத்திரம்னா சின்ன சின்னதாக இருக்கும். விருத்தி கிரந்தம் அதுக்கு தகுந்த அர்த்தங்களை கொஞ்சம் இதுவாக சொல்லும். பாஷ்யம்னா விஸ்தாரமாக சொல்லும். அவள் விருத்தி கிரந்தத்தை மூலமாக வியாசருடைய திருவுள்ளத்தையும் தெரிஞ்சுதான் இதை பாஷ்யத்தை ஏற்றணும் அப்படின்றதுனால அங்கே காஷ்மீரம் போய் அவாக்கிட்டேந்து அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை வாதம் பண்ணி ஜெயிச்சு வாங்கினதுனால அப்பேற்பட்ட பாஷ்யக்காரருக்கு மங்களம். பரமாணு மிருஷாவாதி வாதி சம்ஹாரகாரிணே தஸ்மை பகவதே ஸ்ரீமத் பாஷ்யகாராய மங்களம். சில பேர் என்ன சொல்கிறா, அணுதான் காரணம், இந்த லோகம் இந்த லோகத்துக்கு காரணம் பகவான் இல்லை, அணு பரமாணுக்கள், அந்த மாலிகுல்ஸ் ஆட்டம்னுலாம் சொல்கிறோம் இல்லையா, ஆட்டம் தான் காரணம் அப்படின்னு. இதுலேருந்து தான் கெமிஸ்ட்ரி உண்டாச்சு, அப்படி இதுதான் காரணம்னு சில பேர் சொல்கிறான். சில பேர் பிரகிருதி தான் காரணம், பெருமாள் சம்பந்தத்தை சொல்லலை. ஆனால் சாக்ஷாத் பாஷ்யக்காரர் அந்த மதத்தெல்லாம் உடைத்து ஸ்ரீபாஷ்யத்தில் ஸ்தாபனம் பண்ணேர். இந்த சகல பிரபஞ்சமும் பகவானுடைய சரீரம்தான் அப்படின்னு. இந்த லோகத்துக்கு உபாதான காரணம் நிமித்த காரணமும் பகவானே. உபாதானா யார் செய்யறான், ஒரு விஷயத்தை யார் செய்யறான் அப்படின்றது நிமித்த காரணம். உபாதான காரணம்னா எதை வச்சு செய்யறான். இப்போ ஒரு பானை பண்ணுறோன்னா அதுக்கு மண் வேணும், ஜலம் வேணும், இதெல்லாம் உபாதானம், அதுக்கு தேவையான வஸ்து. அதை ஒருத்தன் பண்ணணும், அதை ஒருத்தன் பண்ணணும், அவன் நிமித்த காரணம். இந்த பிரபஞ்சத்துக்கு யார் பண்ணுறா அப்படின்னா சாக்ஷாத் பகவான். எதை வச்சு பண்ணுறான்னா அவனுடைய சரீரம் தான், அவனுக்குள்ளேயே அப்படின்னு. அதுக்கு உதாரணமே ஏற்கனவே பார்த்து, ஒரு ஸ்பைடர் போல். அந்த ஸ்பைடர் அந்த கூடு கட்டுறது இல்லையா, அது அதனுடைய சரீரத்துலேருந்தே அந்த எச்சல் உமிஞ்சு அது அப்படியே வரும் அந்த லேயர். அது மூலமாக அது கூடு கட்டும். திருப்பி அதுக்கு வேண்டாங்க வேறு இடத்துக்கு போடுங்கும்போது அது அத்தனையும் அதுக்குள்ளேயே அது உடம்புல ஏற்றுடும். திருப்பி இன்னொரு இடத்துக்கு போய் பண்ணும். அதனால் அது வேற ஒரு வஸ்து எடுத்து பண்ணாது. இப்போ எறும்புனா மண்ணெல்லாம் எடுத்து இதுக்கு பண்ணும். அது அப்படி கிடையாது, அதன் வாயிலேருந்தே வரக்கூடிய ஒரு வஸ்து. அந்த மாதிரி பகவான் தன்னுடைய சரீரத்தையே வச்சு இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குறான் அப்படின்றது அந்த வேதத்து மூலமாக இதை பிரமாணங்களை காட்டி ஸ்தாபனம் பண்ற. ஸ்ரீமத் குரங்க பூர்ணாய ஸ்ரீபாஷ்யம் வததே ஸ்வயம் பித்ரே சம்பத்ஸ்யுதஸ்யாபி பாஷ்யகாராய மங்களம். ஸ்ரீ திருக்குறுங்குடி எம்பெருமானார் அங்கே பாஷ்யக்கார் எழுதிருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். எப்படி இந்த நம்ம கீதை சொன்னப்போ கூட அவ்வளோ கேட்காதவர்கள், அதுக்கப்புறம் அர்ஜுனன் கூட சரணாகதி பண்ணார். ஆனால் ராமானுஜர்கிட்ட இத்தனை பேரும் அந்த பாஷ்யங்கள்லாம் படிக்கிறாளே அப்படின்னு பாஷ்யக்காரரையே அவர் சொல்கிறார். திருக்குறுங்குடியிலேயே இருந்து நீர் ஒரு வாட்டி ஸ்ரீபாஷ்யம் பண்ணணும் அப்படின்னு அர்ச்சாரூபமாகவே பெருமாள் கேட்டு அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு ராமானுஜர் வைபவம். அப்பேற்பட்ட வைபவம் கொண்டவர் பெருமாளே இந்த நம்ம சன்னதியில் ஒரு வாட்டி பண்ணும் அப்படின்னு நியமனம் பண்ணிடுறான். பித்ரே சம்பத்ஸ்யுதஸ்யாபி பாஷ்யகாராய மங்களம். சம்பத்குமாரர் நேற்று சரித்திரங்கள்லாம் பார்த்தோம். மேல்கோட்டையில் சம்பத்குமாரர் ராமப்பிரியனை அந்த டெல்லி சுல்தான் கிட்டேருந்து காப்பாற்றினார். அவர் ஓடி ராமானுஜர் மடியில் உட்காந்துட்டார். அதனால் அவருக்கு இவர் அப்பா வைட்டாராம். நம் சம்பிரதாயத்தில் சொல்கிற வழக்கு. வரதன் ராமானுஜருக்கு அப்பா. தேசிகன் ராமானுஜர் ரெண்டு பேருக்குமே சொல்லலாம். பர்த்தா யாருன்னா ரங்கநாதன், ராமானுஜர் குழந்தை யாருன்னா ராமப்பிரியன். அதனால் முதல்ல என்ன பண்ணுவான்னா, ஒரு பெண் இப்போ நம்ம எல்லாருமே ஜீவாத்மா அத்தனையுமே ஸ்திரீ சம்பந்தம் அப்படின்னும் பரமாத்மா ஒருத்தனே புருஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ராமானுஜர் வரதனுக்கு பெண் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ரங்கநாதன்கிட்ட கொடுத்துட்டான். ஆனால் ராமானுஜர் ஹிருதயத்தில் எப்பயுமே தேப்பெருமாள் தான் நினச்சிட்டு இருப்பேன். ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணாலும் தேப்பெருமாள் தான் ஹிருதயத்தில் இருப்பேன். ஆனால் வெளில சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா தன் பர்த்தாத்தில் போனவுன்னா அவாத்தி பெருமை பேசுகிற பெண்ணு தான் நல்லா வளர்த்தேர்னு அர்த்தம் அப்பா அம்மா. அப்போ தான் வரதன் பெருமையை காப்பாற்றணும். அங்கே போய் வரதன் பெருமையை சொல்லியிருந்தா என்னப்பா வளர்த்தேர் அப்படின்வோம். அங்கே போய் ரங்கநாதன் பெருமையை சொல்கிறேன்னா அது காரணமே வரதன் வளர்த்த வளர்ப்பு. அப்படி குழந்தை செல்லப்பிள்ளை அப்படி நம் சம்பிரதாயத்தில். அதனால தான் சொல்கிறார், கிளம்பும்போது அந்த மேல்கோட்டை விட்டு திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது அங்கே இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொல்கிறார், கணத்தடி பிள்ளை போலே பார்த்துக்குங்கோ. கணத்தடியில் ஒரு அம்மா பாத்திரம் தேய்ச்சின்னு இருக்கா, அங்கே ஒரு குழந்தைய கீழே விட்டுருக்கான்னா
அது தவழ்ந்து போகிற குழந்தையாக இருந்தால் அது மேலே ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கும் அம்மாவுக்கு ஒரு க்ஷணம் கூட. ஏன்னா அது போய் எங்கேயாவது ஊழ்ந்துட்டுன்னா அப்படி அந்த ராமப்பிரியனை கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்படின்னா அந்த அந்த இது எப்படின்னு தெரியுது. அப்பேற்பட்ட பெருமாளே ஒரு பெருமாள் அவருடையே அந்த ஸ்ரீபாஷ்யத்தை அங்கே கோவிலையே இருந்து அங்கே காலக்ஷேபம் பண்ண சொன்னார். இன்னொரு பெருமாள் குழந்தையாகவே ஆயிட்டு ராமானுஜருக்கு. அப்பேற்பட்ட ராமானுஜருக்கு மங்களம். தத்வா விஷகிரீசஸ்ய சங்கசக்ரே ரமாபதேஹ பரம பிரீதி யுக்தாய பாஷ்யகாராய மங்களம். சாட்சாத் திருமலையில் பெருமாளுக்கு சங்க சக்கரத்தை தொண்டமான் சக்கரவர்த்தி கொடுத்ததுனால எல்லாரும் இதர தேவதைகள் அப்படின்னு சொல்லிடும் பொழுது அந்த பெருமாளுக்கே சங்க சக்கரத்தை கொடுத்து இன்றைக்கி திருவேங்கடமுடியார் நம்ம சேவிக்கும்படி நம்மாழ்வார் நமக்கு சரணாகதி பண்ண அப்பேற்பட்ட திவ்ய தேசம் இல்லாத போயிருக்கும் ராமானுஜர் இல்லைன்னா. அப்படி நம்ம பெருமாளுக்கு சங்க சக்கரத்தை கொடுத்து அவருக்கு பிரீத்தியாக நம்ம ராமானுஜருக்கு மங்களம். பாஷ்யகாராய மங்களம். சந்நியாசம் குருதே காஞ்சியாம் அனந்த சரசி தடே வரதே ஸ்வஸ்தபாராய பாஷ்யகாராய மங்களம். சந்நியாசம் அங்கே யதிராஜனாக சந்நியாசத்தை அனந்த சரஸ் அப்படிங்கிற காஞ்சிபுரத்தில் தீர்த்தாமாடி அங்கேயே திருதண்ட சந்நியாசத்தை எடுத்துட்டு நேர தேப்பெருமாள் சன்னதி கிட்ட வந்து சேவிக்கிறாராம். அப்போ தேப்பெருமாள் யதிராஜா அப்படின்னு அழைச்சேன். அப்பேற்பட்ட வரதனிண்டியே சரணாகதி பரநியாசத்தை பண்ணுறார் ராமானுஜர். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுக்கு தாயாரும் பெருமாளுமாக இருக்கும் பொழுது அவர் அந்த சரணாகதி காட்டுறார். அது நமக்கெல்லாம் அந்த சரணாகதி எப்படி பண்ணணும்னு காட்டுற மாதிரி இந்த வரதன்கிட்டேயே இவர் இங்கே வரநியாசம் பண்ணுறார் அப்படின்னு சுவாமி வடுகு நம்பிகளுடைய இது. ஸ்ரீமன்னா பூதபுரே ஸ்ரீமத்யே சவயஜ்வன காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீபெரும்பூதூர் என்ற அந்த திவ்ய தேசத்திலே பெரும்பூதூர் அப்படின்றது புராணத்திலேயே மிக முக்கியமாக சொல்லக்கூடிய அந்த திவ்ய தேசம். அங்கே பெருமாள் ஆதிகேசவன் அவதாரம் பண்ணேன். இந்த தேவர்களுக்கெல்லாம் சாபம் வந்து தான் அதெல்லாம் அனுகிரகம் பண்ணி அவள் இங்கே வந்து தான் சேவிச்சு வரன் பெற்றா அப்படின்ற அந்த புராணத்திலேயே சொல்லப்பட்ட திவ்ய தேசம். ஆனால் பாஷ்யக்காரர் அவதாரத்துக்கு அப்புறம் தான் லோக பிரசித்தமாச்சு அந்த திவ்ய தேசம். அப்பேற்பட்ட அதுக்கப்புறம் சோமயாஜி காந்திமதி பூமி பிராட்டி அப்படின்னு திருமலை நம்பிகளுடைய தங்கை அப்பேற்பட்ட அம்மாவையும் அப்பாவையும் தேர்ந்தெடுத்தேர் ராமானுஜர். எப்படி ராமன் தசரத சக்கரவர்த்தியை தேர்ந்தெடுக்கிறார். தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னா எப்பேற்பட்டவராக இருக்கணும், சத்தியவாக்கவனாக இருக்கணும், சத்தியத்துக்காக பிராணத்தையே விட்டேரு. அப்பேற்பட்ட தசரதன் அந்த குலம் ரகு குலம், அந்த குலமே சத்தியத்துக்காக தன்னுடைய பிராணத்தியாகம் பண்ணவா, தர்மத்தை பரிரட்சிச்சவா அதை தேர்ந்தெடுக்கிறார். அப்படி சாட்சாத் ராமானுஜ அவதாரம் வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னா எப்பேற்பட்ட அப்பாவை அவர் தேர்ந்தெடுக்கணும். நித்திய அக்னிஹோத்திரியான வம்சம் அந்த வம்சம். சோமயாஜின்னு பேர். சோமயஜ்யங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து யஜ்ய கிரமங்களும் பண்ணக்கூடியவர் அப்பேற்பட்டவர் அந்த அம்மா. அப்போ ஒரு அவர் நித்திய அக்னிஹோத்திரினா அந்த அம்மா தினமும் எப்படி அவருக்கு கைங்கரியம் பண்ணணும். அப்பேற்பட்ட தர்மபத்தினி இவாளுக்கு அவர் வரிச்சு அவளுக்கு அவதாரம் பண்ணுறார் அப்படின்னா அவள் பெருமை தெரியுது. அப்பேற்பட்ட அந்த திவ்ய தேசத்தினுடைய பெருமை எல்லாம். ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர் அவதாரம் பண்ண ஏற்கனவே முதல் நாள் பார்த்தோம் அந்த ஸ்ரீபெரும்புதூருடைய பெருமை. அதெல்லாம் பார்த்து அப்பேற்பட்ட இந்த ராமானுஜர் அந்த மங்களம். சேஷோவா சைன்யநாதோவா ஸ்ரீபதிர்யேதி சாத்விகைஹி விதர்க்கியாய மகாபிராஜ்ஞைஹி யதிராஜாய மங்களம். சிஷ்யர்கள்லாம் கொண்டாடுறதாம் இவர் சேஷாம்சம்தான் அப்படிங்கிறாளாம். சில பேர் சைன்யநாதோவா விஸ்வக்சேனுடைய அவதாரமேன்றார். சில பேர் சாட்சாத் பெருமாளே அப்படிங்கிற. அப்படி முதல் நாளே அத்தனையும் பார்த்துட்டோம் நம்ம. சுவாமி பராசர பட்டர் சொல்லும் பொழுது இவர்தான் வியாசருடைய அவதாரமேங்கிறார். சுவாமி தேசிகன் இவர்தான் விக்ஷசேனருடைய அவதாரம்ங்கிறார். பஞ்ச ஆயுதத்தினுடைய அவதாரம்னு திருவரங்கத்த முதனார் சொல்கிறார். சேஷாம்சம் அப்படின்ற நிறைய ஆச்சாரியர்கள் ஒத்துக்கிறார். ஆனால் சேஷாம்சம் தான் இருந்தாலும் இத்தனை அம்சங்களும் கூடியவர் இவர் அப்படின்றது அனைத்துக்கும் பிரமாணம் இருக்கு. ஏன்னா வியாசருடைய ஹிருதயத்தை அப்படியே நமக்கு கொடுத்தேன். பஞ்ச ஆயுதம்ங்கும் பொழுது அலங்காரமாக இருக்கார் பெருமாளுக்கு. துஷ்ட நிகிரகமும் பண்ணுறேன், துர்மத்தங்க வாதம் பண்ணி ஜெயிக்கிறேன். விக்ஷசேனருடைய தடி வச்சுட்டு இருக்கா மாதிரி திருதண்டத்தை எடுத்துன்னு வரேன். சாட்சாத் பகவானே அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி எல்லா சிஷ்யர்கள் கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ராமானுஜருக்கு மங்களம். பிரகிருஷ்டகுணபூர்ணாய பிராப்யாய சாம்கிரிசேவினாம் பிரபன்ன சார்த்தவாகாய யதிராஜாய மங்களம் அப்படின்னு
எல்லா விதமான கல்யாண குணங்களும் இருப்பிடமாக ராமானுஜருக்கு இருக்கு. அந்த மாதிரி ராமனுக்கு இருந்தது. ராமருடைய ராமாயணம் ஆரம்பிக்கச்சு அப்படிதான் வரும். அப்போ வால்மீகி மகர்ஷி கேட்குறாரு இல்லையா, இப்போ ஏற்பட்ட குணங்கள்லாம் யாருக்கு இருக்குது அப்படின்னு. சகல குணங்களும் கல்யாண குணங்களும் இருப்பிடமாக ஒருத்தர் இருக்கார். யார் அப்படின்னா சாட்சாத் ராமன் அப்படின்னு நாரதர் சொல்லி ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி அத்தனை கல்யாண குணங்களும் இருப்பிடமாக இருக்கிற ஒருத்தர் சாட்சாத் ராமானுஜரும். ராமனுடைய தம்பின்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா, ராமானுஜர். இவருக்கும் அத்தனை இதுவும் உண்டு. அதனால தான் உபய விபூதிக்கும் நீர்தான் தலைவன் அப்படின்னு உடையவர் அப்படின்னு பெருமாளே அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு, அப்பேற்பட்ட ராமானுஜருக்கு மங்களம். அப்படி வேதாத்மக பிரமாணேன சாத்விகைச்ச பிரமாத்ரிபிஹி பிரமேயேன சஹா ஸ்ரீமான் வர்ததாம் யதிசேகரஹ அப்படின்னு. வேதம் ஏற்கனவே பார்த்தோம். வேதம் பிரமாணம், வேதாந்தம். இது ரெண்டு வேதத்தில் 2 பாகம், கர்மகாண்டம் ஞானகாண்டம். ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஞானகாண்டத்தில் பகவானுடைய வைபவமும் பரபிரம்மஸ்வரூபமும் அவனை அடையறதுக்கான விதங்கள், அவன் என்னென்ன கல்யாண குணங்களோடு இருக்கான்றது சொல்கிறது வேதாந்த பாகம். அவனை திருவாராதனம் பண்ணு சொல்லக்கூடிய கிரமங்கள் கர்மபாகம். ரெண்டுமே நமக்கு முக்கியம்தான். அதனால் அந்த பிரமாணங்களை அப்போ அதிலிருந்து பெருமாளே இல்லைன்னு சொல்லிட்டா, இவர் தான் இல்லை அப்படின்ட்டா. சில பேர் வெவ்வேறு தெய்வத்தை எடுத்து இவர் தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறா. சில பேர் பரபிரம்மே கிடையாது, இந்த லோகம் தானா இதுவாக இருக்குன்னு சாருவாக்கர்கள் இப்படிலாம் சொல்லும்பொழுது அந்த பிரமாணத்திலிருந்து பெருமாளையே எடுக்கும் பொழுது அந்த பிரமாணத்தை ரட்சித்து கொடுக்குறார். அப்படி பிரமாணம், அந்த பிரமாணத்தையே நம்புறவர்களை பிராமாணிகர்கள் அப்படின்வா. அப்படி சகல பிராமாணிகர்களும் அவா சேவிக்கும்படியாக இருக்கே சாட்சாத் ஸ்ரீ பகவத் ராமானுஜர். அத்தனை பேரோடையும் பிரமாணத்தையும் ரட்சித்து கொடுத்துருக்கார். பிரமேயத்தையும் சாட்சாத் திவ்ய தேசங்களில் பார்த்தோம். திருவேங்கடமுடியானே இல்லைன்ட்டா. அப்புறம் ராமப்பிரியன் செல்வ மேல்கோட்டையில் அந்த பெருமாள் கோவிலே இல்லாமல் போயிடுத்து. அது மட்டும் இல்லை, கோவிந்தராஜர் திருப்பதியில் கோவிந்தராஜர் கோவில் இருக்கு இல்லையா, அதை பிரதிஷ்டை பண்ணிட்டே சாட்சாத் ராமானுஜர் தான். தில்லையில் கோவிந்தராஜரை கிருமிகண்ட சோழன் எடுத்து வெளில போட்டேர் அப்படின்னு தெரியும், அந்த கோவிலை இடிச்சுட்டேர்னு. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவருடைய அந்த ராஜாவருடைய பையன் வேற ஒரு ராஜா வந்து அப்பா பண்ணது தப்புன்னு திருப்பியும் யதாஸ்தானம் அந்த கோவிந்தராஜரை பண்ணி பிரதிஷ்டை பண்ணார். ஆனால் நடுக்காலத்தில் கோவிந்தராஜர் கோவில் இல்லாமல் இருந்தது. ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண பாசுரம் மங்களாசாசனம் பண்ண பெருமாளாச்சு திவ்ய தேசம் அது இல்லைன்னும் போது திருப்பதியில் வந்து கோவிந்தராஜா பட்டணம்னு கோவிந்தராஜ பெருமாளை அங்கே ஆச்சரியமாக பிரதிஷ்டை பண்ணுறது. அப்படி பல திவ்ய தேசங்கள், அதுவுமே எதிராஜ வைபவத்திலேயே வரும். அப்படி இருந்து இந்த சம்பிரதாயத்தை நடத்திட்டு போனேன் சுவாமி பிள்ளான. அதுக்கு அடுத்த சம்பிரதாயத்தில் முக்கியமான ஒரு ஆச்சாரியனாக நியமித்து 74 சிம்ஹாசனாதிபதிகளை நியமிக்கிறார். அதில் 4 பேர் முக்கியமாக ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம் அப்படின்னு, அதில் திருக்குறுகை பிரான் பிள்ளான், நடாதூர் ஆழ்வான், சுவாமி முதலையாண்டான், அதுக்கப்புறம் கிடாம்பி ஆச்சான். இவா 4 பேரை நியமிக்கிறேன். அதுலேயும் ஒருத்தரை உபய வேதாந்த சிம்மாசனாதிபதினு சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான ஞானபுத்திராவை நியமிக்கிறேன். அவர்கிட்ட தான் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபமும் திருவாராயிரப்படி காலக்ஷேபமும் பண்ணலாம். அப்படி ஸ்ரீபாஷ்யத்துக்கு சமமான கிரந்தம்தான் அப்பேற்பட்ட திருவாய்மொழி கிரந்தமும் உபய வேதாந்தம் அப்படின்னு இது ரெண்டுத்தையும் எடுத்து காட்டுறேன். சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்போ சில பேர் சொல்லுவா, இத்தனை சிஷ்யர்கள் இருக்கிறே அவர்கிட்ட தான் ஏன் கொடுத்தேர்னா, ராமானுஜருடைய சிஷ்யர்கள் அத்தனை பேருமே அதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய சமர்த்தர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் பிள்ளானுக்கு கொடுக்க காரணம் என்ன அப்படின்னா, அவர் அந்த வம்சம் நாதமுனி ஆள வந்தார், அப்பேற்பட்ட ஆளுடைய வம்சத்தில் வந்தவர். சின்ன வயசுலேருந்தே ராமானுஜர் மேலே அழகாக இருந்தவர். எப்படி ஹனுமார், ஏன்னா அந்த மோதிர அங்குல்யம் சீதாதேவிக்கு கொடுக்கும்போது அங்கே அத்தனை கோட்டி வானரர்கள் இருக்கா, அதில் ராஜாவான சுக்ரீவன் இருக்கார், ஜாம்பவான் போல பெரியவர்கள் இருக்கார், அங்கதன் போல மந்திரிகள் யுவராஜா இருக்கார். அவளுக்கு கொடுத்து இதை சீதாதேவி யார் பார்க்குறாளோ அவளை இதை கொடுக்க சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ராமர். ஆனால் அத்தனை கோட்டி பேர் இருக்கும்போது, அத்தனை சமர்த்தசாரிகள், அதுவும் ராஜாவே இருக்கும்போது அவள் அத்தனை பேரையும் விட்டு அங்கே ஹனுமாருக்கு கொடுக்குறார் அப்படின்னா அது ஒரு அனுகிரக கட்டாட்சம்.
அப்போ அப்போ தான் அனுமாருக்கு ஒரு நம்பிக்கை வந்தா. நம்மளால் போய் அது வரைக்கும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ராமன் எப்போ அந்த மோதிரத்தை நம்ம கையில் கொடுத்தேரோ, ராமருடைய அனுகிரகத்தினால என்னால் பண்ண முடியும், தான் பண்ண முடியும்னு இல்லை. எப்போ ராமன் அனுகிரகிச்சுட்டேரோ, என் கையில் எப்போ அந்த மோதிரத்தை கொடுத்தேரோ என்னால் பண்ண முடியும். அப்படி சுவாமி பிள்ளான்னு இங்கே 3000 படியிலேயே இந்த உதாரணத்தோடையே சுவாமி திருத்திய பிரம்மதந்திர பரகால சுவாமி சொல்கிறார். அப்போ அந்த மோதிரத்தை இங்கே பிள்ளானுக்கு கொடுக்குறேன்னா காரணம் என்ன? அந்த இந்த இந்த நியமனம் பண்ணுறேர் திருவாராயிரப்படிக்கு வியாக்கியானம் அப்படின்னா அந்த ராமானுஜருடைய பூர்ண கட்டாட்சமே அதுவே அந்த பலத்தோடையே அவர் திருவாராயிரப்படி பண்ணி இருந்தேர் அப்படின்னு பிற்காலத்தில் அந்த சம்பிரதாயத்தையும் அத்தனை பேரையும் இது பண்ணிட்டு போகுது. முக்கியம் என்ன அப்படின்னா, நாதமுனிகள் தன்னுடைய சிஷ்யரான உய்யக்கொண்டாருக்கு எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாராம், ஒரு குழிப்படியில் நீர் தேங்கினால் அது ஒருத்தருக்கு தானே. ஒரு குழிப்படி, ஒரு மழை பெய்யுறது, அங்கே ஒரு சின்ன குழி இருக்குது, சின்ன குட்டி குழி, அதில் நீர் தேங்கினா எத்தனை பேர் உபயோகப்படுத்துவா? ஒருத்தர் தான் சாப்பிட முடியும். ஆனால் வீராணத்தில் நீர் தேங்கினால் அப்படிங்கிறது, வீராணம் அப்படின்ற ஒரு பெரிய டேம் ஒன்று இருக்குது, இன்றைக்குமே அது இருக்குது வீராணம். அதில் 74 கேட் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மழை பெய்யும்போது அந்த டேமில் தீர்த்தம் தேங்கி வச்சுருவா வீராணத்தில், வீராணம்ன்ற ஏரி. அதில் ஒவ்வொரு கதவை திறந்து அப்பப்போ திறந்து விட்டால் அது ஒவ்வொரு கிராமத்துக்கு ஜலம் போகும். 74 சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு அந்த ஒரு டேமே ஜலம் சப்ளை பண்ணும். அதை சொல்லி வேறோம். அதனால் எந்த ஒரு வித்யை எதுவாக இருந்தாலும் ஒரு குழியில் போய் இருந்தால் என்ன பிரயோஜனம்? நிறைய பேருக்கு சேரணும்னா வீராணமாக இருக்கணும், தேக்கி வச்சு நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அந்த உதாரணத்தையே அவள் ஆள வந்தாருக்கு சொன்னான். அதை பாஷ்யக்காருக்கு சொன்னான். பாஷ்யக்கார் ஒரு பக்கம் வீராணம் வழியாக வர சமயத்தில் இந்த ஞாபகம் வருது. இப்போ 74 கதவுகள் அங்கே இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிராமத்துக்கு போகிறது. இதை பார்த்தவொன்னே சந்தோஷப்பட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த சம்பிரதாயம் இது வரைக்கும் ஒவ்வொரு வழியாக ஒருத்தர் வழியாக நாதமுனிகள், அதுக்கப்புறம் உய்யக்கொண்டார், மணக்காலம், இப்படி வந்ததை அப்படியே விஸ்தாரமாக 74 சிம்ஹாசனாதிபதிகளை சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் நியமிக்கிறார். எல்லாரும், ஏன்னா நிறைய பேருக்கு போய் சேரணும். ஒருத்தர் கையில் தான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். இந்த பிரபா அதுதான் அவர் காரே கருணை ராமானுசான்னு சொல்கிறதே அவருக்கு. 74 பேரும் இவா எல்லாருக்குமே சங்க சக்கரங்கள் அப்படின்னா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறதுக்கான யோக்கியத்தை உண்டு. இவா ஆற்றுல எல்லாருக்கும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறதுக்கான சங்க சக்கரங்கள் கொடுத்து அவளே பரநியாசம் பண்ணலாம் எல்லா சிஷ்யர்களுக்கும். 70 எல்லாரும் ஒருத்தர்கிட்டே வரணும்னா கஷ்டம். அப்படி சம்பிரதாயத்தை பரப்பணும் லோகம் மொத்தம். சர்வதேச திசாகாலே திவ்யாகத பராக்கிரமா ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு எல்லா தேசத்துலேயும் எல்லா காலத்துலேயும் ராமானுஜருடைய திவ்யாக்ஞ வர்த்ததாம் அபிவர்த்ததாம் நம்ம தினமும் சொல்கிறோம் இல்லையா? அப்படி ராமானுஜர் திவ்யாக்ஞ எதுனா நம்ம எல்லாரும் ஜீவாத்மா பகவான் அடையணும் அப்படின்னு அந்த மோட்ச மார்க்கத்தையும் அந்த பஞ்சசம்ஸ்கார இந்த விதானங்களையும் ராமானுஜர் காட்டி 74 சுமாந்துரை. அதில் முக்கியமாக ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணுறதுக்கெல்லாம் கிரந்த காலக்ஷேபத்துக்கு 4 பேரை நியமிக்கிறேன். ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதினு அதிலிருந்து ஒருத்தரை உபயவேதாந்த சிம்ஹாசனாதிபதினு. அப்படி ஒரு கருணை. அது என்னன்னா அப்படியே 74 திருப்பி அவளுக்கு ஒரு 2 சிஷ்யர்கள் ஆனால் கூட அப்படியே லோகம் மொத்தம் ராமானுஜ சம்பிரதாயம் பரமணம் அப்படின்றது தான் அவருடைய ஹிருதயம். நம்மளாம் சில வாட்டி நினச்சிக்கிறோம், நம்ம மட்டும்தான் மற்றவாள், ஐயோ அவகிட்ட போகிறாளே இவாகிட்ட போகிறாளேன்றது. அது அந்த மனசுன்றது விஸ்தாரம் இல்லை. ராமானுஜருடைய ஹிருதயம் அப்பேற்பட்டது. எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த சம்பிரதாயம், எல்லாரும் பகவானுடைய பக்தியோடு இருக்கணும், எல்லாரும் கைங்கரியம் பண்ணணும். எல்லா ஜீவாத்மாக்களும் இனிமேல் 1000 வருஷம் கழித்து நம்ம இருக்கோம், இனிமேலும் 1000 கவலைப்படவாங்க. இனிமேல் என்ன ராமானுஜர் பார்த்துப்பேர். இன்னும் 1000 வருஷம் போனாலும் இந்த சம்பிரதாயம் இப்படியே தான் இருக்கும், இன்னும் வளரும். அது ராமானுஜரே பார்த்துப்பேர். ஏன்னா இது பெருமாளுடைய சம்பிரதாயம், பெருமாள் அனுகிரகிச்சிருக்கே, அவர் பார்த்துப்பேர். அந்தந்த சமயத்தில் அந்தந்த ஆச்சாரி எப்போ இந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு கேடு வந்ததோ சுவாமி தேசிகன், பெருமாளே சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணி. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த சம்பிரதாயத்தை நடத்தணுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம இந்த சம்பிரதாயப்படி ராமானுஜர் காட்டின பாதையை பக்தியோடு பண்ணால் போதும், நிறைய பேர் நம்ம கிட்ட வருவா, இந்த சம்பிரதாயம் வளரும் அப்படின்றது சத்தியம். அப்படி அது ராமானுஜரே நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவேர் அப்படின்றதுக்கு இதுக்கு உதாரணமே அடியன் 2 வருஷம் முன்னாடி யதிராஜ ஸ்தோத்திர ரத்னமாலா அப்படின்னு நம்ம பெரியோர்களை வைத்து இந்த ஸ்லோகங்கள் இத்தனை நாள் 10 நாள் சொன்ன ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு புஸ்தகமாக வியாக்கியானம் பண்ணி பெரியோர்கள்கிட்டயே கேட்டு இதை பண்ணி ரிலீஸ் பண்ணும். ஆனால் இந்த 2 வருஷத்தில் இதை எப்படியாவது உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு, ஏன்னா சில பேர் புஸ்தக ரூபமாக இருப்பா, சில பேர் அப்படின்னு நினச்சோம், ஆனால் அது நடக்கவே இல்லை. ஆனால் என்ன ஒரு இது ராமானுஜருடைய அனுகிரகம் நம்ம நினச்சோம். ஆனால் ராமானுஜருடைய அனுகிரகம் இன்னைக்கு
தேசிக சபா மூலமாக 10 நாள் உபன்யாசம்னு ஒன்றே நமக்கு ஐடியா வந்தது, இதையே பண்ணிடலாமே அப்படி அனுகிரகத்தை பாஷ்யக்காரே பண்ணிடுவேன். அதே மாதிரி சுவாமி மங்களத்தை பூர்த்தியாக பார்த்தோம். அதுக்கப்புறம் யதிராஜருடைய வாழி திருநாம் ஸ்ரீ திருத்தீய பிரம்மதந்திர பரகால சுவாமி எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் வாழி திருநாமம் பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகன் அவருடைய குமாரவரதாச்சார் சுவாமி அவர் வரைக்கும் நயனாரிய வரதாச்சாரியர் அப்படின்னு அவர் திருநாமம், அவர் வரைக்கும் அத்தனை பேருக்கும் வாழி திருநாமம் பண்ணியிருக்கார். பிரம்மதந்திர சுவாமி திவ்யசூரி ஸ்தோத்திரம்னு அவதாரம் பண்ணார். முதல் பிரகால சுவாமி எப்படி அவதாரம் பண்ணால் யார் யாருடைய அம்சம்னு பண்ணார். இவர் வாழி திருநாமம் எப்படி தேசிகனுக்கு ஸ்ரீ நயனவரதாச்சார் எப்படி ஆச்சரியமான அந்த வாழி திருநாமம் பண்ணுற தினமும் நம்ம சேவிக்கிறோம் திருவாராதனத்தில், அதே மாதிரி எல்லா ஆழ்வாராச்சாரியருக்கும் தேசிக சம்பிரதாயத்தில் இந்த தான் பிரமாணமாக இருந்தது. அப்பேற்பட்ட திருத்தீய பிரம்மதந்திர சுவாமி ஒரு வாட்டி சேவிக்கலாம். ஸ்ரீயாமோ வாத்ஸ்ய வேதாந்த ராமானுஜ கிருபாஸ்பதம் பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருத்தமம் அப்படின்னு திருத்தீய பிரம்மதந்திர பரகால சுவாமி, பரகால மடத்து 3வது சுவாமிக்கு அவருக்கு ஸ்ரீனிவாச குரு அப்படின்ற திருநாமம். ஸ்ரீனிவாச பரகால சுவாமி, ஸ்ரீனிவாச பிரம்மதந்திர சுவாமின் அவர்தான் 3000 படி நமக்கு அனுகிரகம் பண்ணார். ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய வைபவம் 2வது சுவாமியினுடைய சிஷ்யர். அதனால வேதாந்த ராமானுஜ கிருபாஸ்பதம் அப்படின்னு 2ஆம் பிரம்மதந்திர சுவாமி கிட்ட கிருப்பையா பாத்திரமானவர். அந்த 2ஆம் பிரம்மதந்திர சுவாமி தான் 12,000 படின்னு குரு பரம்பரையை நமக்கு கொடுத்தேர். இன்னைக்கு அது லுப்தமாயிடுது, அது இல்லை. ஆனால் அதனுடைய சாரமாக 3000 படி பண்ணேர். அது இன்னி வரைக்கும் நமக்கு வருது. அதை சந்தோஷப்பட்டு சுவாமி குமாரவரதாச்சாருடைய சிஷ்யர் ஒருத்தர், அவர் 3000 படியை பார்த்து சந்தோஷப்பட்டு அதுக்கு குமாரவரதாச்சார் திருவாராதனை பண்ண குட்டி நம்ம சுவாமி தேசிகன் இருப்பார். அவர் சிஷ்யர்கிட்ட கொடுத்தார். அவர் திருத்தீய பிரம்மதந்திர பரகால சுவாமி கொடுத்தார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பரகால மடத்தில் திருவாராதனை பண்ணிட்டு வரா குட்டி தேசிகன். ஒரு காலை நீட்டிட்டு அழகாக இருப்பார், ஆச்சரியமான தேசிகன். இவர் அந்த வாழி திருநாமம் பண்ணும்பொழுது சுவாமி ராமானுஜருக்கு ஒரு வாழி திருநாமம், அது மட்டும் இல்லை ராமானுஜ நூற்றந்தாதிக்கே ஒரு வாழி திருநாமம் பண்று. அதான் ஆச்சரியம். ராமானுஜ நூற்றந்தாதியே ஆச்சரியம். அதுவே ஒரு முக்கியமான பிரபந்தம் அப்படின்னு எடுத்து காட்டு அதனுடைய பெருமையை தெரியுது. ஏன்னா ராமானுஜருடைய மங்களாசாசனம் அப்படின்னு இன்னைக்கு 12 ஆச்சாரியர்கள் பண்ணது இந்த கடைசி 10 நாளாக பார்த்தோம். ஆனால் இதுக்கெல்லாம் தலையானது முக்கியமானது திருவரங்க தமுதனார் பண்ண ராமானுஜ நூற்றந்தாதி தான். ஆனால் ராமானுஜ நூற்றந்தாதி நிறைய பேருடைய உபன்யாசம் இன்னைக்கு இருக்குது யூடியூப்பில் விஸ்தாரமாக. அதனால் அடியேன் அதை ஹாரிசான்டலாக வச்சு அதனுடைய சாரங்கள். ஆனால் இந்த ஆச்சாரியர்கள் இதை எடுத்து நம்ம பண்ணும். அதனால் திருவரங்க தமுதனாருடைய ஸ்லோகமும் ராமானுஜன் முக்கியம். அது திவ்ய பிரபந்தத்திலேயே சேர்த்தி 4000 திவ்ய பிரபந்தத்திலே தேசிக சம்பிரதாயம் படி சேர்த்தி அது அழகாக இப்போ ராமானுஜருக்கு ஒரு வாழ்த்து நாம் சொல்கிறேன். ஸ்ரீராரும் பெரும்பூதூர் சிறக்க வந்தோன் வாழியே, சித்திரையில் ஆதிரை நாள் செகத்துதித்தோன் வாழியே, ஆராத அருளாளர் அருளுடையோன் வாழியே, அருமறை சொல் பெரிய நம்பி அடிபணிந்தான் வாழியே, ஏறாரும் பாஷியத்தை இன்விரன் வாழியே, 74 வரையும் எமக்களித்தான் வாழியே, ஓராத பரசமய குறும்புறுத்தான் வாழியே, ஒளி திகழும் எதிராஜனினையடிகள் வாழியே அப்படின்னு சீராரும் பெரும்பூதூரில் திரு அவதாரம் பண்ணேர். ஸ்ரீபெரும்புதூரில் அப்போ ஏற்பட்டவனுக்கு வாழியே. சித்திரையில் ஆதிரை நாள், சித்திரை திருவாதிரையில் அவதரித்த ஜெகத்துதித்தோ, இந்த ஜெகத்துக்கெல்லாம் திருஜகத் புண்ணிய பலம் அப்படின்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் அதேபடியே இது சொல்கிறேன். இந்த ஜெகத்தில் உதித்தவருக்கு வாழியே. ஆறாத அருளாளர் சாட்சாத் தேப்பெருமாளுடைய பூர்ண கட்டாட்சம் பெற்றவர், தீர்த்த கைங்கரியம் பண்ணுறவர். அவருக்கு 6 வாக்கியம் கொடுத்தேர். பிரம்மசூத்திரத்துக்கு அது முக்கியமான விஷயமாக இருக்குது. அருமறை சொல் பெரிய நம்பி அணிபணிந்தான் வாழிய, பெரிய நம்பிகளுடைய திருவடி அடைந்தேர். பஞ்சசம்ஸ்காராதிகள் சூத்திரத்துக்கெல்லாம் அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுட்டேர். ஏறாரும் பாஷியத்தை அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணவர். 74 வரையும் நமக்கு கொடுத்தவர் தான் பார்த்தோம் இல்லையா விஸ்தாரமாக. அவருடைய மனசு எப்படின்னா வீராணத்தில் எப்படி 74 கிராமத்துக்கு தீர்த்தம் போகிறதோ அதை நாதமுனிகள் சொல்ல அந்த விஷயத்தை இவர் தெரிஞ்சின்றவர். இதுதான் நாதமுனிகளுடைய ஹிருதயமோ அப்படின்னு 74 சிம்ஹாசனாதிபதிகள் அமைச்சு அத்தனை பேரும் இங்கே பஞ்சசம்ஸ்கார வரண்யாசங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஏற்படுத்தி கொடுத்தேர் இந்த சம்பிரதாயத்தை. ஓராத பரசமய குறும்பொருத்தான் அப்படின்னு மற்ற சமயங்கள் பௌத்த ஜெயின மதங்கள் அத்வைத பாஸ்கர இந்த மதங்களெல்லாம் அவர்
விஸ்தாரமாக கண்டனம் பண்ணி நம்ம சுமதஸ்த ஸ்தாபனம் பண்ணு ஒளிதிகழும் எதிராசன் இணையடிகள் அப்பேற்பட்ட அவருடைய திருவடி தாமரைகள் வாழியே அப்படின்னு இங்கே ஆச்சரியமாக சொல்கிறோம். அதே மாதிரி ஏற்கனவே பார்த்தோம் ராமானுஜன் நூற்றந்தாதி. அந்த நூற்றந்தாதி எப்பேற்பட்ட பெருமை அப்படின்னு, எம்பெருமானார் சமயத்தேற்றமறை வாழியே. இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தினுடைய ஏற்றத்தை காட்டக்கூடியதாக இருக்கு சாட்சாத் ராமானுஜன் நூற்றந்தாதி. ஏறார் 4000 முடித்தமறை வாழியே. 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணமோ பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா ராமானுஜ நூற்றந்தாதி சொன்னாதான் அது பூர்த்தி, இல்லைன்னா அது பூர்த்தி ஆகாது. அப்படி 4000 திவ்ய பிரபந்தம், அந்த ஆழ்வார்களுடைய பிரபந்தமே பூர்த்தி பண்ணுற மாதிரியாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான பிரபந்தம். எப்படி வேதத்தில் கடைசி பாகம் வேதாந்தம், வேதாந்தம்னு சிரோசு பாகம் அப்படின்னும், இந்த வேதாந்தத்தெலாம் பரபிரம்மஸ்வரூபத்தை அத்தனையும் சொல்லக்கூடியது. எப்படி வேதத்துக்கு வேதாந்தமோ 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு ராமானுஜ நூற்றந்தாதி கடைசி முக்கியம். அதே மாதிரி சுவாமி தேசிகன் பிரபந்தத்துக்கு பிள்ளையந்தாதி அது முக்கியமானது. எம்பெருமானார் மகிமை ஏத்துமறை வாழியே. மறை அப்படின்னாலே இங்கே வேதம், இதுவே ஒரு பிரபந்தம், இதுவே அப்படி அந்த அப்பேற்பட்ட கிரந்தம் எம்பெருமானாருடைய மகிமையை சொல்லக்கூடியதாக இருக்கு. ஏதமில் ஆராரிய நிஷ்டை இயம்புவர் வாழியே அப்படின்னு அத்தனை நிஷ்டைகள் சரணாகதி மார்க்கத்தை காட்ட அப்பேற்பட்டவர்களுடைய சிஷ்யர்கள் அத்தனை வைபவமும் காட்டக்கூடியது. அன்புடைய அமுதனார் இசைத்தமறை வாழியே. அப்பேற்பட்ட திருவரங்கத் அமுதனார் இசைத்த அவருடைய திருவடி அவர் அப்பேற்பட்ட இந்த பிரபந்தம் வாழியே. அடியார்கள் 108 எண்ணுமறை வாழியே. 108 பாசுரம், 108 மறை அப்படின்னு இந்த மறையை இதுவே ஒரு மறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமாக இருக்கக்கூடிய இந்த 108 பாசுரங்களும் வாழியே. அம்புயத்தாள் கணவனோடு ஒழுகமறை வாழியே. அம்புயத்தாள் சாட்சாத் தாமரை இதில் இருக்கக்கூடிய தாயாருடைய நாதனான பெருமாள் லக்ஷ்மிநாதனுடைய பெருமையும் காட்டக்கூடியது. ஆச்சாரியன் மூலமாக பெருமாளுடைய வைபவத்தை காட்டக்கூடியது. அதனால் திவ்ய பிரபந்தங்களே பெருமாள் தானே. அப்படி பெருமாளையுடைய கல்யாண குணங்கள் தாயார் பெருமாளமாக லக்ஷ்மிநாதனுடைய பெருமையை காட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட திவ்ய பிரபந்தம். அணிநூற்றந்தாதி எனும் அவன் மறைவாழியே. அப்பேற்பட்ட இந்த 108 அந்தாதி கிரமமாக இருக்கும். அந்தாதினா ஒரு முடிஞ்சது, அந்த முடிஞ்ச அந்த வரியோட அந்த அடுத்த லைன் ஆரம்பிக்கும். அப்படிதான் இந்த பாசுரங்கள் அமையிறது, அப்படி அந்தாதி. அதனால்தான் இதனுடைய விஸ்தாரமாக இதை சொன்னேர். அப்படி ஆச்சரியமாக இந்த 108 ஒரு வாழி திருநாமம் சுவாமி திருத்தீய பிரம்மதந்திர பரகால சுவாமி நமக்கு கொடுத்தேன். இந்த திவ்ய சூரி ஸ்தோத்திரம் காஞ்சிபுரத்தில் இன்றைக்குமே அந்தந்த ஆழ்வார்களுடைய திருநட்சத்திரம் போது அப்போது சொல்லுவா, மந்திர புஷ்ப சமயத்தில் சொல்லுவா. அப்புறம் இதுதான் தேசிக சம்பிரதாயம் மூலமாக வந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வாழி திருநாம். இது இன்றைக்குமே இது நம்ம புஸ்தகமாகவே போட்டோம். எம்பெருமானார் தரிசனம் அப்படின்னு நம்மளுடைய குரூப்பில் இது அழகாக தமிழில் குட்டியாக புக்காகவே போட்டோம். எல்லா ஆழ்வார்கள் ஆச்சாரியருக்கும் இதே மாதிரி இருக்குது விஸ்தாரமாக இந்த வாழி திருநாமங்கள். அதுவே பிரபத்தி.comலேயும் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது, தமிழ், தெலுங்கு, கன்னடா. பிரபத்தி.comல போய் நீங்கள் வாழி திருநாமம் அப்படின்னும் வடகலை சம்பிரதாயம் வாழி திருநாமம், தென்னாச்சாரி சம்பிரதாயம் அதுவும் இருக்குது. வடகலை இதில் இருக்கிறது இது திருத்தீய பிரம்மதந்திர பரகால சுவாமி படுறது பிரபத்தி.comல நம்ம பார்க்கலாம். அப்படி இது எல்லாருமே அந்தந்த ஆச்சாரியர் ஆழ்வார் ஆச்சாரியர் திருநட்சத்திரத்தில் சொல்லி கொண்டாடணும் அப்பேற்பட்ட வாழி திருநாமம். அப்படி நமக்கு இப்படி அமைஞ்சது. இந்த வருஷம் அடியனுக்கு தேசிக சபா மூலமாக இப்பேற்பட்ட கைங்கரியம் கிடைச்சது. அத்தனை பேரையும் அந்த சபாவில் இருக்கிற அத்தனை பேரையும் அடியேன் தாழ்ந்து நான் சேவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்கியம் 2 வருஷம் முன்னாடி அடியேன் சொன்னேன். எம்பெருமானார் தரிசனம் அப்படின்ற நம்ம குரூப் மூலமாக இந்த ராமானுஜருடைய ஸ்துதியெல்லாம் சேகரித்து ஒரு புஸ்தகமாக போட்டோம். அதுவே இங்கிலீஷ்லேயும் வந்தது. அது நமக்கே நான் இந்த குரூப்பில் வேணால் இந்த யூடியூப்பில் கீழே கமெண்ட் கொடுக்குறேன், அதில் யாராவது கான்டாக்ட் பண்ணால் அது அனுப்புகிறோம். அப்படி இந்த ஸ்லோகங்களுடைய வியாக்கியானம் அதை நம்ம நிறைய நாள் எத்தனையோ நாள் யோசித்து இதை உபன்யாசம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கான சமயம் ராமானுஜரே நமக்கு அனுகிரகித்து பெரியோர்கள் மூலமாக இதை நியமிச்சேர். அப்படின்றது அவருடைய அனுகிரகத்தினால இப்போ ஏற்பட்ட பூர்வாச்சாரியர்கள் அவர்களுடைய வைபவமும் அவர்கள் ராமானுஜர் பற்றி மங்களாசாசனம் பண்ண இப்போ ஏற்பட்ட ஸ்லோகங்களுடைய அர்த்தம் மூலமாக ராமானுஜருடைய வைபவத்தை நம்ம பார்த்தோம். அடியேன் எல்லாரையும் இதை கேட்டு தினமும் இதை கேட்டு இனிமேல் கேட்க போகிறவர்கள் நிறைய பேர் இதில் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தா அவள் எல்லாருக்குமே நான் சேவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ராமானுஜருடைய வைபவம் தெரியும். இது ஒரு சத் சங்கமாக நமக்கு அமையிறது. தேசிக சபாவில் முக்கியமாக என்டி நாவல்பாக்கம் சேஷாத்திரி சுவாமி அவர்தான் அடியனுக்கு கால் பண்ணி இந்த கைங்கரியத்தை நியமித்தார். அவரையும் சேவிச்சுண்டு
முகுந்தாச்சார் சுவாமி பல காலமாக இந்த ஹைதராபாத்தில் நிறைய பேருக்கு தேசிக ஸ்தோத்திர பாட்டங்கள்லாம் சொல்லி கொடுத்து நம்ம சம்பிரதாயத்தில் பாக்ய நகரத்தில் ஒரு பாக்கியமான ஒரு ஆச்சரியமான கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், நிறைய சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ்லாம் இன்றைக்கி நிறைய பேர் ஸ்தோத்திர பாட்டங்கள் நிறைய திவ்ய தேசங்களுக்கும் போய் கைங்கரியம் பண்ணுறா. சில பேர் வெளிநாட்டில் இருந்தால் கூட இந்த சம்பிரதாயத்தை அவ்வளோ ஆச்சரியமாக முகுந்தாச்சார சுவாமி கிட்ட கற்றுண்டு நிறைய பேர் வரா. அந்த இதில் அந்த பாக்கிய நகரத்தில் ஒரு பாக்கியம் நம் சம்பிரதாயத்தில் இந்த விசேஷமாக நடக்கிறது. அப்புறம் அங்கேயே நிறைய கோவில்கள், நரசிம்மன் சன்னதி இருக்குது. ஆச்சரியமாக தினமும் கைங்கரியங்கள் எல்லாரும் பண்ணிட்டு வரா. அவள் எல்லாருக்கும் என்னுடைய கிருத்தஜ்ஞத்தை தெரிவிச்சுண்டு இந்த தினமும் இந்த லைவுக்கும் இந்த வீடியோலாம் அப்லோடு பண்ணுறதுக்கு அடியனுக்கு ஹெல்ப் பண்ண பிரசன்னா சுவாமி, ராமகிருஷ்ண விதாத்தா அப்படின்றவர், சஷாந்த், இவா தினமும் முதல்ல முக்கியமாக பிரசன்னா சுவாமி, ராமகிருஷ்ண சுவாமியர் தினமும் வந்து அடியனுக்கு இந்த வீடியோ இதெல்லாம் அப்லோடு பண்ணுறதுக்கு ரொம்ப லைவ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணா. அப்படி ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்டாக எடுத்து கைங்கரியம் பண்ணுறான். இந்த தேசிக சபாவில் முக்கியமாக பாஷ்யக்காரர் அவதார உற்சவம் 10 நாள், தேசிகன் அவதார உற்சவம், அதுக்கப்புறம் மார்கழி மாதம். இந்த உற்சவத்தை பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கா. 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து. அப்படி பண்ணிகிட்டு இருக்கா. பெரியோர்கள் எத்தனையோ ஆச்சாரியர்கள் நம்ம சம்பிரதாயத்தில் வந்து இதில் கைங்கரியம் பண்ணியிருக்கா. இதில் அடியேன் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவளுடைய அனுகிரகத்தினால எப்படி சுவாமி தேசிகன் தயாசத்துக்கு முடிக்கும்போது வீணா விசேஷமிவ வெங்கட சைலநாதா அப்படிங்கிற தயாசத்துக்கம் பண்ணது நான் இல்லை, இதை வந்து பண்ணவர் சாட்சாத் திருவேங்கடமுடியானே. வீணா விசேஷம், வீணையை வாசிச்சேன்னா, வீணை ஒருத்தர் அழகாக வாசிச்சிருக்கான்னா வாசித்தவன் பெருமை சொல்லுவாளா, வீணையுடைய பெருமை சொல்லுவாள். வீணை சூப்பராக இருந்ததுன்னுவாளா, வாசித்தவன் பெருசாக இருக்குன்னுவாள். நான் ஒரு வீணை தான், என்னை ஒரு வீணையாக வச்சு இந்த வாசித்தவன் சாட்சாத் பகவான் அப்படிங்கிற. அப்படி ராமானுஜர் தான், ராமானுஜருடைய அனுகிரகத்தினால்தான். ஏன்னா ராமானுஜருடைய வைபவம், பெருமை, அவருடைய கிரந்த வைபவத்தை சொல்லணும்னா அவ்வளவு கஷ்டம். அது ஆழ்ந்த கருத்துடையது, சாரமானது. சமுத்திரத்தினுடைய ஆழத்தை போய் பண்ண முடியுமா? காளிதாசனே ரகுவம்சத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறேன்னா, உடுப்பேனாஸ்மி சாகரா, ஒரு சின்ன கட்டை வச்சுட்டு ஒருத்தன் போய் சமுத்திரத்து ஆழம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க போகிறேன்னு போனாலும் அந்த மாதிரி இருக்குது. அந்த ரகுவம்சர் சரித்திர ராஜாக்களை பற்றி சொல்ல அப்படின்றான். வா தர்மாத்மாக்கள். அப்பேற்பட்ட ராமானுஜ சம்பிரதாயத்தை படிவத்த ஆச்சாரியர்களை சொல்லணும்னா வேதாந்த சாரத்துக்கு நமக்கெல்லாம் இன்றைக்கி அனுகிரகம் பண்ணி இந்த சமுத்திரத்தின் ஆழமான அந்த கருத்துக்களை, நமக்கு முக்கியமான கருத்துக்களை அப்படி ஒரு ஜூஸ் போல் எடுத்து கொடுத்துருக்காளே, ஒரு அமிர்தம் போல் நமக்கு கொடுத்துருக்கா. அந்த அமிர்தம் கூட கொஞ்ச நாளைக்கு தான் நமக்கு அமிர்தத்தை கொடுக்கும். ஆனால் இது மோட்சத்தை கொடுத்தா நித்தியம் ஆனந்த லோகத்தில் இருக்கலாம். இதுதான் உண்மையான அமிர்தம், ஸ்ரீபாஷ்யம்தான். அந்த ராமானுஜர் அந்த சம்பிரதாயத்தில் வந்த ஆச்சாரியர்கள் நமக்கு பண்ண அனுகிரகம். ராமானுஜர் அவர் வழிவந்த சம்பிரதாயத்தில் நம்மளாம் இன்றைக்கி இருந்து இந்த கைங்கரியம் பண்ணுறோன்னா ராமானுஜருடைய அனுகிரகம். அதனால் அவர் தான் இதை ஏற்படுத்தினேர். அடியேன் மூலமாக இந்த சம்பிரதாயத்தினுடைய விசேஷ அர்த்தங்களெல்லாம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க ராமானுஜருடைய அனுகிரகமே அப்படின்னு ராமானுஜரை பிரார்த்திச்சுண்டு இதே போல் எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாரும் காலக்ஷேபாதிகள் பண்ணணும். அதே மாதிரி அவர் காமிச்சு கொடுத்த திவ்ய தேசங்கள், அந்தந்த கோவில்கள், அவாப்பா பக்கத்தில் இருக்க கோவில்கள், ஆற்றுல திருவாராதனங்கள் பண்ணிட்டு அந்த சம்பிரதாயத்தில் எல்லாரும் இருக்கணும். சரணாகதி பண்ணணும், பஞ்சசம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கணும். இந்த ராமானுஜ சம்பிரதாயத்திலேயே அவர் காட்டின பாதையிலேயே இருக்கணும் அப்படின்னு ராமானுஜரை பிரார்த்தனை பண்ணி சுவாமி தேசிகனையும் பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.